அல்லது எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. அன்பு வணக்கங்கள். இன்றைய சிந்தனை, நேற்று நம்ம பார்த்துட்டு இருந்தோம், அண்டத்தில் இருப்பது பிண்டத்திலும் இருக்கிறது. கவனித்து கவனித்து கவனிப்பாளனை பிரித்தெடுப்பது எப்படி? நான் மற்றவர்களுக்கு நல்லது தான் செய்கிறேன், இல்லை நான் பார்க்கும் நபர்கள் நிறைய நன்மைகள் தான் செய்கிறார்கள், ஆனால் அவர்களுக்கு துன்பம் எவ்வாறு நேர்கிறது அப்படின்னு ஒரு சிந்தனை. குழந்தை வளர்ப்பை பற்றி பேசுங்கள் அப்படின்னு ஒரு சிந்தனை. அதுக்கப்புறம் நித்யானந்தா ஒரு வீடியோ போட்டிருந்தாரு, வேலைக்கு போகிறது தத்திரம், குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பாதீங்க, அந்த மாதிரி விஷயங்களை போட்டிருந்தாரு. அதை பற்றியும் பேசுங்கள் அப்படின்னு சிந்தனைகள் இருக்குது. நான் நிறைய நன்மைகளை செய்கிறேன், இல்லை நான் பார்ப்பவர்கள் நிறைய நன்மைகள் செய்கிறார்கள், இருந்தாலும் துன்பங்கள் ஏன் வருகிறது? நன்றும் தீதும் பிறர் தரவாராய். நம்ம எல்லாரும் நம்மளோட வாழ்க்கைக்கு, நம்மளோட வாழ்க்கையில் ஏற்படுற துன்பங்களுக்கு மற்றவங்க காரணமாகவும் நன்மைகளுக்கு நம்ம காரணமாகவும் நினச்சிட்ருக்கோம். ஆனால் பெரும்பாலான மக்கள் இங்கே நல்லவங்களாக இருக்கிறதுக்காக தான் முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. இந்த சமுதாயம், இந்த சமூகம் கற்றுக் கொடுத்த நல்லதெல்லாம் அவங்களும் செய்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் வாழ்க்கையை ரொம்ப சிறப்பாக இருக்க மாட்டுது. எதுக்கு அவங்களையும் துன்பம் தீண்டுது அப்படின்னா, இந்த பிரபஞ்சம் நீங்கள் செய்கிற செயலுக்கான கூலியை தர்றதில்லை, உங்களோட மனநிலைக்கான கூலியை தான் அது தருது. நம்ம எல்லாரும் ஒரு 10 பேருக்கு அன்னதானம் கொடுத்துட்டு நம்ம வாழ்க்கை நல்லபடியாக மாறும், இல்லை நம்ம நிறைய நல்லது செய்திருக்கோம், இல்லை யாருக்கோ பென்சில், பேனா, புக்கு, நோட்டு எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு நம்ம நிறைய நல்லது செஞ்சிட்ருக்கோம் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். அந்த செயல் முடிஞ்சிடுச்சு, அதுக்கு எந்த நல்லதும் வரப்போகிறது இல்லை. நல்லது செய்கிறதுனால எந்த நல்லதும் கிடையாது. தீமை வராமல் தடுத்து நிறுத்திக்கலாம், அவ்வளோதானே தவிர நல்லது செய்கிறதுனால நம்மளுக்கு நல்லது நடக்கும்ன்ற எந்த கேரண்டியும் கிடையாது. நல்லதுன்றது நம்ம மனதை தூய்மையாக வச்சுருக்கிறது மட்டும்தான். நம்மளுக்கு ஏன் துன்பம் வருது? இப்போ நம்மளுக்கே நிறைய கேள்விகள் இருக்கும். நம்ம யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்கல, யாரையும் கீழ்மைப்படுத்தலை, இல்லை யார் வாழ்க்கையும் கெடுக்கலை, அப்புறம் ஏன் நம்மளுக்கு எதுவுமே சாதகமாக நடக்க மாட்டுது? இந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு எந்த உதவியும் செய்கிற மாதிரி தெரியலையே அப்படின்னு நம்ம எல்லோரும் நினைப்போம். நானும் நினச்சிருக்கேன் ஒரு காலகட்டத்தில். ஏன் அந்த மாதிரி நடக்குது அப்படின்னா, இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு எதன் அடிப்படையில் உங்கள் வாழ்க்கையை இயக்குகிறது நீங்கள் ஒத்துக்கலாம், ஒத்துக்காமல் போகலாம், இல்லை இயக்குதான் தெரிஞ்சிக்காமல் போகலாம். ஆனால் உங்களுடைய வாழ்வு உங்கள் மனநிலையின் அடிப்படையில் இயங்குகிறது, அவ்வளோதான். உங்கள் மனநிலை எப்படி இருக்குதோ அதான் நாளைக்கு இல்லை அடுத்து வரப்போகிற உங்களோட வாழ்க்கை. நீங்கள் நல்லது செய்திருக்கீங்களா, இல்லை நீங்கள் நல்லவங்களா, இல்லை ரொம்ப நீங்கள் சமுதாயத்துக்கு உதவி செய்திருக்கீங்களான்னு பார்க்காது, உங்களோட மனநிலை. நம்மளில் பெரும்பாலானோர் எல்லாரை பற்றியுமான நல்ல அபிப்பிராயங்களையோ இல்லை கெட்ட அபிப்பிராயங்களையோ எல்லாரை பற்றியுமான தீர்ப்பை நம்ம வச்சிட்ருக்கோம். ஒருத்தரை பற்றி நம்ம குறை பேசுகிறதா இருக்கட்டும், இல்லை ஒருத்தரை பற்றி நம்ம நல்லது பேசுகிறதா இருக்கட்டும், இது எல்லாமே நம்மளுடைய வாழ்வை நிர்ணயிக்கிறது. இது நம்மளுக்கு தெரியாது. சாதாரணமாக உங்களுடைய எண்ணங்களில்தான் உங்கள் வாழ்வு மலர்கிறது.
நீங்கள் ஒருத்தரை பற்றி தீய அபிப்பிராயம், ஏதோ ஒரு தப்பான அபிப்பிராயம் வச்சுருக்கீங்கன்னா, நீங்கள் அதை சாதாரணமாக நினைக்கிறோம். நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம், உள்ளுக்குள்ளே வந்து எவ்வளோ பாய்சனாக வேணாலும் இருந்துட்டு, வெளியில் நம்ம பேசும்போது இனிக்க இனிக்க பேசி, வெளியில் பேசுகிறது உண்மை கிடையாது. உங்களோட மனநிலை தான் உண்மை. ஆனால் மற்றவங்களுக்கு நம்ம ஒரு நம்ம உண்மையாக நல்லா பேசுகிறதாவும் ஒரு ஒரு பாவனையை காமிச்சிட்டு வந்துடுறோம். ஆனால் உங்கள் மனதில் இருப்பது தான் எப்பயுமே உண்மை. உங்கள் உடலில் நீங்கள் செய்யும் செயல்களில் மற்றவர்களுக்கு அறிவிக்கும் உடல் மொழி எப்பயுமே உண்மை கிடையாது. நீங்கள் மனதளவில் என்னவா இருக்கீங்களோ அதுதான் உங்கள் வாழ்க்கையே நிர்ணயிக்குது. அதனால தான் நீங்கள் சாதாரணமாக பேசுகிற குறைகள் கூட உங்கள் வாழ்க்கையை துண்டு துண்டாக்கிடும். நம்மளுக்கு அது தெரியாது. நம்மளுக்கு ஏன் இதெல்லாம் நடக்குது அப்படின்னா, நீங்கள் ஒருவரை பற்றி குறை பேசும் பொழுதோ, இல்லை ஒருவரை பற்றி தவறான காரியங்களை பேசும் பொழுதோ, இல்லை மற்றவங்கக்கிட்ட இவர் இப்படி அப்படின்னு பேசும் பொழுதோ, நீங்கள் அந்த தீயதை உணர்கிறீர்கள். நீங்கள் மற்றவங்கள பற்றி ஒரு அபிப்பிராயம் வச்சுருக்கீங்கல்ல, மற்றதை பற்றி ஒரு அபிப்பிராயம், தீர்ப்பெல்லாம் எழுதி வச்சுருக்கீங்கல்ல, அந்த எண்ணங்கள் உங்கள் உணர்வு நிலைக்கு சென்று உங்கள் வாழ்வை மாற்றி கொண்டிருக்கிறது அப்படின்னு நம்ம யாருக்குமே தெரியாது. நம்ம நிறைய பேசுவோம், குறை பேசுவோம், எல்லாரை பற்றி பேசிகிட்டே இருப்போம். இவங்க அப்படி, இவங்க இப்படி பண்ணியிருக்கலாம், இவங்க தப்பு, இவங்க இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, இப்படி வாழலாம், அப்படி வாழலாம் அப்படின்னு நம்ம எல்லாரை பற்றி பேசுகிறது இருக்குல்ல, இது உங்கள் வாழ்க்கையை ஓட்ட போட்டுகிட்டே இருக்குது. ஆனால் அதை பற்றி நம்ம யாரும் கண்டுக்கிறது இல்லை. நம்மளுக்கு வாய் இருக்குது அப்படின்னு நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். நம்ம பேசணும்னு எந்த அவசியமும் இல்லை. நீங்கள் யார் ஒருவரையாவது பற்றி நீங்கள் நல்லது நினைக்கலாம், இல்லைன்னா எதுவுமே நினைக்காமல் இருக்கலாம். அந்த எதுவுமே நினைக்காமல் இருக்கிறது தான் நல்லது. நீங்கள் எல்லாரை பற்றியும் கருத்து வச்சுக்கிட்டு, அந்த கருத்தின் அடிப்படையில் எல்லாருக்கிட்டையும் இயங்கிக்கிட்டு, அந்த கருத்தை எல்லாருக்கிட்டையும் பகிர்ந்துக்கிட்டு, நீங்கள் வச்சுட்டு இருக்க ஒரு தீர்ப்பு இருக்குல்ல, ஒரு நபரை பற்றியோ இல்லை ஒரு விஷயத்தை பற்றியோ இந்த உலகத்தை பற்றியோ, அதை நீங்கள் மற்றவருக்கு பரப்பும் பொழுதும் நீங்கள் அந்த எண்ணத்தில் ஊறி 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 நீங்கள் மனதளவில் நீங்கள் தீயவராகவே செயல்பட்டுன்னு இருப்பீங்க. ஆனால் வெளியில் வந்து அதை செய்ய முடியாதுல்ல. இப்போ ஒருத்தரை பற்றி ரொம்ப தப்பாக நினைக்கிறோம் நம்ம. ஆனால் வெளியில் வந்து கொஞ்சம் அந்த தப்பான விஷயங்களை காண்பிக்க முடியாது. அதனால் நம்ம நல்லவங்க மாதிரி நடிச்சிட்டு போயிடுறோம். ஆனால் உண்மையான நீங்கள் உண்மையாக என்னவா இருக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் தீயதில் தான் இருக்கிறீங்க. நம்ம என்ன நினைக்கிறோம், வெளியில் நம்ம வந்து அதை காமிக்கல, சரி இப்போதைக்கு ஒரு அரை ஹவர் அவர் கூட இருக்க போகிறோம், அரை ஹவருக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு நம்ம வந்து மனதளவில் ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று செய்துக்கிட்டு போயிடுறோம். ஆனால் உண்மையானது என்னது அப்படின்னு பார்த்தா, உங்களோட மனநிலையில் என்ன எண்ணங்கள் இருக்கிறதோ அதற்கான கூலிகளை தான் நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். நம்ம இது சாதாரணமாக நினைக்கிறோம், இதெல்லாம் ஒன்றும் நம்மளை பண்ணிடாது அப்படின்னு நினைக்கிறோம். ஒவ்வொரு எண்ணமும் நம் வாழ்வை மாற்றி அமைத்து கொண்டே இருக்கிறது. உங்களுக்குள்ளே கண்ணை மூடி கவனித்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்குள்ளே எவ்வளோ தாட்ஸ் வந்துனே இருக்குது, எவ்வளோ தாட்ஸ் ஓடிக்கிட்டே இருக்குது. நீங்கள் எல்லாரை பற்றியும் ஏதோ அபிப்பிராயங்களும் இந்த உலகத்தை பற்றியும் உங்களை பற்றியும் உங்களை சார்ந்தவர்களை பற்றியும் நீங்கள் ஒரு தீர்ப்பு வச்சு அதன் அடிப்படையில் இயங்க நீங்கள் துன்பங்களை அனுபவித்து கொண்டே இருப்பீர்கள். ஒருத்தரை ஏமாற்றணும்னு நினைப்போம், பொறாமப்படுவோம். இதெல்லாம் உள்ளுக்குள்ளே இருக்கிற உண்மைகள், அதுதான் உண்மை. ஆனால் வெளியில் கொஞ்சம் அந்த மாதிரி செயல்பட மாட்டோம், இல்லை பொறாமப்படாத மாதிரி நடிப்போம். ஆனால் பொறாமப்படுறது தான் உண்மைன்றது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஒருத்தரை பற்றியான எரிச்சலான மனநிலை உங்களுக்குள்ளே இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஆனால் வெளியில் அப்படி இருக்க மாட்டோம். ஆனால் அந்த மனநிலை இருக்குல்ல, உண்மையான மனநிலை, அதற்கு தான் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கான எதிர்காலத்தை அமைக்கிறது. அதனால தான் நம்ம எதுவுமே நிறைய நல்ல டெய்லி ரொம்ப பக்தியாக இருப்பான், கோயிலுக்கு போவான், நிறைய உதவி செய்வான். ஆனால் அவனோட மன ஓட்டம் என்னவாக இருக்கிறது அப்படின்றதுக்கு தான் இந்த வாழ்க்கையை உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் அளிக்கிறதே தவிர, நீங்கள் செய்கிற செயலுக்கோ இல்லை நம்ம மற்றவங்களுக்காக மற்றவங்களுக்கு எப்படி காமிக்கணும்னு ஒரு செட்டப் பண்ணுறோம்ல, அதுக்கெலாம் இங்கே வாழ்க்கை கிடையாது. அதுக்கான கூலியும் இங்கே தராது. உங்களோட மனநிலைக்கான கூலியை மட்டும்தான் இந்த பிரபஞ்சமும் இந்த இயற்கையும் வழங்கி கொண்டே இருக்கும். அதனால் நீங்கள் எவ்வளோ நல்லது பண்ணாலும் அந்த நல்லது உங்களுடைய எந்த மனநிலையின் அடிப்படையில் அமையுது அப்படின்னு அது பார்க்கும். நீங்கள் ஏதோ ஒரு 10 பேருக்கு உதவி செய்துட்டு நீங்கள் நம்ம நிறைய நல்லது பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு, அதுவுமே ஒரு விதமான ஈகோ தான். அது நல்லதெல்லாம் கிடையாது. இறைவன்கிட்ட பொறுப்பேற்படுத்திட்டு நீங்கள் செய்கிறதா இல்லாமல் ஏதோ சாதாரணமாக செயல்களை புரிஞ்சிங்கன்னா மட்டும்தான் எதனா அது கருணை காமிக்கலாம். நான் செய்கிறேன் அப்படின்ற உள்ளுக்குள்ளே உங்களுடைய எண்ணம் வலுக்கிற வரைக்கும்
உங்கள் வாழ்க்கையில் என்ன நிகழும்னே நம்மளால் சொல்ல முடியாது. நம்ம ப்ரிடிக்டே பண்ண முடியாது. காலையில் சிரிப்போம், மதியானம் அழுவோம், திருப்பி சாயந்தரம் சிரிப்போம். இந்த மாதிரி அன்சர்டனாகவே நம்ம வாழ்க்கை வந்து நகர்ந்துக்கிட்டே இருக்கும். அதனால் கவனமாக இருக்க வேண்டியது உங்களுடைய எண்ணங்களில். நீங்கள் எந்த மாதிரியான மன நிலையில் இருக்கிறீர்கள் என்பதை எப்பயுமே சதா காலமும் ஆராய்ந்துட்டே இருக்கணும். இல்லைன்னா அந்த மனநிலை உங்கள் வாழ்வாக மாறிக்கொண்டே இருக்கும். புரியுதுங்களா? இது யாருக்குமே தெரியறதில்ல. நம்ம ஜாலியாக பேசுவோம் எல்லாரை பற்றியும் தவறான விஷயங்களையோ நன்மையான விஷயங்களையோ. நீங்கள் சும்மா இருந்தால் போதும். நீங்கள் யாரை பற்றியும் புகழ்ந்தும் தள்ள வேணாம், யாரை பற்றி இகழ்ந்தும் தள்ள வேணாம். இந்த புகழ்தல் அப்படின்றது கூட ஒரு விதமான ஈகோ தான். ஒருவரை பற்றி உங்களுக்கு எதுவுமே தெரியாது. சும்மா நம்மளுக்கு அவரை பற்றி நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. ஏதோ ஒன்று செய்ததின் காரணமாக அவர் அதிகப்படியாக புகழ்தல் அப்படின்றது கூட தீமை தான். உங்களுக்கு அது தீயதை தான் வர வைக்கும். ஏன்னா நீங்கள் பேசுகிறது அவர் உண்மையாக அப்படி இருந்திருக்க மாட்டார். ஆனால் நீங்கள் பார்த்ததுலேருந்து கேட்டதுலேருந்து நீங்கள் ஒரு தீர்மானத்துக்கு வந்துட்டீங்க. இங்கே எந்த தீர்ப்பையும் நீங்கள் எழுதணும்னு அவசியம் கிடையாது. இங்கே தீர்ப்பு எழுதுறதுக்கு வேறு ஒன்று இருக்குது. புரியுதுங்களா? நம்ம எல்லாத்தையும் நம்ம தீர்ப்பு எழுதி நம்மளுடைய மனநிலையில் பொருத்தி பார்த்து சாதாரணமாக இந்த வாழ்க்கையை பெருசாக ஒரு சீரியஸாக இல்லாமல் சாதாரணமாக குறை பேசுறது, சாதாரணமாக எல்லார் மேலேயும் தீர்ப்புகளை வாரி இறைச்சி நம்ம கடந்து போயிட்டே இருக்கோம். ஆனால் வெளியில் மட்டும் ரொம்ப பக்திமான் மாதிரியும், ரொம்ப நல்லவங்க மாதிரியும், ரொம்ப உதவி செய்கிற ஆள் மாதிரியும் செயல்களை புரிஞ்சு நம்ம மற்றவங்ககிட்ட காமிக்கிறதுனால உங்களுக்கு வாழ்க்கையில் எந்த ஒரு மாற்றமும் நிகழ போகிறதில்ல. நீங்கள் உங்களோட மனநிலையை தான் நீங்கள் மாற்றணும். உங்களோட மனநிலைக்கு தான் இங்கு பிரபஞ்சம் கூலியை வழங்கி கொண்டிருக்கிறது. மனிதர்கள்கிட்ட இந்த உலகத்தில் நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்களோ, நீங்கள் என்ன அவங்களுக்கு உதவி செய்கிறீங்களோ அதன் அடிப்படையில் உங்களுக்கு கூலி கிடைக்கும். அது இந்த உலகத்தை இயக்கிறதுக்கு. ஆனால் பிரபஞ்சத்துக்கு இங்கே ஏதோ உங்களை ஒன்று படைச்சிருக்குல்ல, அதுக்கு உங்கள் மனநிலை என்னவா இருக்கிறதோ அதற்கு உங்களுக்கு கூலி. அதை தாண்டி வேறு எந்த கூலியும் அது தராது. உங்கள் மனம் எப்பொழுது தூய்மையாக மாறுதோ அப்போ தான் உங்களுக்கு நல்லதும் கிடையாது, கெட்டதும் கிடையாது. அப்போ தான் நீங்கள் உங்களுடைய உண்மையான வாழ்விலே நுழையிறீங்க. நம்ம சதா காலமும் எல்லாவற்றை பற்றியும் எல்லாரையும் பற்றியும் ஏதோ ஒரு தீர்ப்புக்குள்ளாக்கி மென்று கொண்டே இருக்கிறோம். வார்த்தைகளை மென்று கொண்டு சுவைத்து கொண்டு இருக்கிறோம். அதற்கான கூலி உங்களுக்கு வழங்கியே தீரும். நீங்கள் என்ன தான் ஏமாத்தினாலும், யாருக்கும் தெரியாதுன்னு நினச்சி நீங்கள் காரியங்களை செய்தாலும் உங்களுடைய மனதுக்கு எல்லாமே தெரியும். அதுக்கு தான் இந்த பிரபஞ்சம் கூலி வழங்க போகுது. நீங்கள் மனிதர்களை ஏமாத்திடலாம், ஆனால் உங்களுக்குள்ளே ஒன்று இருக்குல்ல, அதை ஏமாற்றவே முடியாது. ஏன்னா அதுக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். அந்த உண்மைக்கு தான் உங்களுக்கு கூலி, அந்த உண்மைக்கு தான் உங்கள் வாழ்க்கை, அந்த உண்மைக்கு தான் நீங்கள் இங்கு எதை அனுபவிக்க போகிறீர்களோ உங்களுக்கு எவ்வளோ பங்கு வரணுமோ அது வரப்போகுது. மற்றபடி நான் உண்மையாக இருக்கிறேன் அப்படின்றதெல்லாம் வார்த்தைகளால் சொல்லி நம்ம நீண்டுக்கிட்டே போகலாமே தவிர, உண்மை என்பது உங்களுடைய மனநிலை. உங்களுக்கே தெரியும் நீங்கள் எந்த மாதிரியான உண்மையில் இருக்கிறீங்களோ அதுக்கு மட்டும்தான் கூலி. அதனால தான் உங்களை ஆராய்ந்து பார்க்க சொல்கிறது. உங்களை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது நீங்கள் இதிலிருந்தெல்லாம் விலகிக்கலாம். இதை வராமலாம் தடுக்க முடியாது. குறைகள் வராமல், எண்ணங்கள் வராமலாம் தடுக்க முடியாது. ஆனால் நீங்கள் உங்களை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, உங்களை ஆராயும் பொழுது நீங்கள் அதில் விலகி நின்று பார்க்க முடியும். அதில் இணையாமல் அதில் விலகி நின்று பார்க்க முடியும். விலகி நின்று பார்க்க நீங்கள் யார் என்பதை அறிவீர்கள். அப்போது உங்களுக்கு புரியும் எண்ணங்கள்லாம் என்ன, நம்ம யார், மனம்னா என்னன்னு. நிறைய ஆன்மீகத்தை பற்றி பேசுகிறவங்களுக்கே மனம்னா என்னன்னு பெருசாக தெரிய மாட்டுது. அவங்க ஏதோ ஒன்று பேசிக்கிட்டே மக்களுக்கு ஏதோ ஒன்று கொடுத்துக்கிட்டே போயிட்டே இருக்காங்களே தவிர, மனதை புரிஞ்சிக்கணுன்னா நீங்கள் உங்களை கவனித்தா மட்டும்தான் மனம் எப்படி இயங்குகிறது, மனம் என்னவா இருக்கிறது, மனம் எப்படியெல்லாம் செயல்படுகிறதுன்றதை உங்களால் புரிஞ்சிக்க முடியும். அப்போ தான் நீங்கள் துன்பத்திலேருந்து விடுதலைக்கே வர முடியும். துன்பன்றது ஒன்று நம்மளுக்கு வர்றது இல்லை, நம்மளாவே ஒரு இமேஜினேஷனில் இருக்கிறோம். நம்ம துன்பத்தில் இருக்கிறோம், நம்ம கஷ்டத்தில் இருக்கிறோம், ஒரு இமேஜினேஷனில் உங்களுடைய மனம்
ஒரு கற்பனை குதிரையை ஓட்டி நீங்கள் இப்படி இருக்கிறீங்கன்னு நீங்களாவே இல்லாத ஒரு விஷயத்தை உருவாக்கிக்கிறீங்க. உண்மையான அந்த மாதிரி இருக்காது. புரியுதுங்களா? நீங்கள் ரொம்ப நல்லதாக நினச்சிக்கிறது கூட ஒரு விதமான இமேஜினேஷன் தான். நீங்கள் சும்மா இருங்க, எதையுமே நினைக்க வேணாம். எதையுமே நினைக்க வேணாம். நீங்கள் நல்லதும் நினைக்க வேணாம். நல்லதுன்னு நினைக்கிற நிறைய நல்லது இங்கே ரொம்ப கெட்டது. நம்மளுக்கு நிறைய நல்லதுன்னு ஒன்று நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல, அதெல்லாம் நம்ம செய்துட்டு தானே இருக்கோம். ஆனால் நம்மளுக்கு எதுவும் பெரிய நல்லது நடந்த மாதிரி தெரியாது. நம்ம ஆனால் செய்துக்கிட்டே இருப்போம். நல்லது நல்லது, இதெல்லாம் நல்லது, இதெல்லாம் பண்ணணும், அதெல்லாம் பண்ணணும். ஆனால் செய்து பார்த்து எதுவுமே நம்மளுக்கு வந்து பெருசாக பயனளிச்சுதான்னு பார்த்தா இல்லை. ஆனால் செய்வோம், இதையாச்சும் செய்துட்ருப்போம் அப்படின்னு. புரியுதுங்களா? அதனால் இதை வந்து தயவுசெய்து கவனமாக கையாள கற்றுக்குங்க. உங்களோட எண்ணங்களையும் உங்களுடைய அபிப்பிராயங்களையும் நீங்கள் மற்றவர்கள் மீது எழுதும் கருத்துக்களையும். அதுக்கு மட்டும்தான் உங்களுக்கு கூலி கொடுத்துட்டுருக்கு இந்த பிரபஞ்சம். உங்களுடைய மனநிலை எப்படி இருக்குதோ, உள்ளுக்குள்ளே நீங்கள் ஏதோ ஒன்று உணர்றீங்கல்ல, உள்ளுக்குள்ளே உங்களுக்கு ஏதோ ஒரு உணர்வு நிலை இருக்குல்ல, அது என்னவாக இருக்கோ அதுக்கு மட்டும்தான் உங்கள் வாழ்க்கை. அதை மாற்றினீங்கன்னா இதுவும் மாறும். உள்ளே இருந்து தான் இந்த வெளியில் என்ன வாழ்க்கை உங்களுக்கு வரப்போதோ அது டிசைன் ஆகுதே. வெளியில் இருக்க வாழ்க்கை அது, அதாவது உங்களுக்கு தேவையானதை நீங்கள் தான் உருவாக்கினே இருக்கீங்க. இப்போ நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எங்கே இருக்கீங்களோ அதை நீங்கள் தான் உருவாக்குனீங்க. ஆனால் அதெல்லாம் சொன்னால் நம்மளால் ஒத்துக்க முடியாது. என்கிட்டயே இதெல்லாம் சொல்லும் போது எனக்கு ரொம்ப வெறுப்பு வந்துச்சு, கோபம் வந்துச்சு. சொன்னவங்களையும் நான் திட்டியிருக்கேன். நீங்கள் தான் இதெல்லாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நான் என்ன ஒன்றும் நான்லாம் அந்த மாதிரி எதுவுமே பண்ணலைன்னு. ஆனால் போக போக என்னை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது நான் தான் என் வாழ்வை உருவாக்கி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு புரியும் உங்களுக்கு. அதுக்கு நீங்கள் உங்களை ஆராயாமல் எதுவுமே பண்ண முடியாது. எந்த குரு உங்களுக்கு வழி தான் காண்பிக்க முடியும், குரு உங்களை அழுத்த முடியும், குரு உங்களை உள்ளே தள்ளிவிட முடியும். ஆனால் நீங்கள் தான் அதற்கான வேலையை செய்யணும். குரு உங்களை மோட்டிவேட் பண்ண முடியும் உங்களுக்குள்ளே தள்ளுறதுக்கு. ஆனால் நீங்கள் தான் எழுந்து நிற்கணும், நீங்கள் தான் எல்லாத்தையும் செய்யணும். உங்களால் மட்டும்தான் அது முடியும். உங்களுக்கு நன்மை செய்துக்க நீங்கள் மட்டும்தான் இருக்கிறீங்க. அது உங்களுக்கு தெரியவே தெரியல. குரு உங்களுக்கு வழி காண்பிப்பார், நீங்கள் தான் நடந்து போகணும். உங்களுக்கு சாப்பாடு தருவார், நீங்கள் தான் சாப்பிட்ணும். உங்களுக்கு எல்லாத்தையும் காண்பிப்பார், நீங்கள் தான் பார்க்கணும். ஆனால் நம்ம எதையுமே செய்யறது இல்லைன்றது தான் உண்மை. அதனால் ஏன் துன்பம் வருது, அது ஏன் எங்கேருந்து வருது அப்படின்னா அது உங்கள்கிட்டேருந்து தான் வருது. நீங்கள் உங்கள் மனதை எப்படியெல்லாம் பயன்படுத்துகிறீர்களோ, உங்கள் மனம் என்னென்ன நிலைகளெல்லாம் சுருங்கி விரிந்து பறந்து ஓடுகிறதோ அதன் அடிப்படையில் உங்கள் வாழ்வு விரிந்து இன்பமாகவும் துன்பமாகவும் அதை நீங்கள் காண்கிறீர்கள். அதனால் கஷ்டம் எங்கேருந்தோ வரல, யாரோ உங்களுக்கு தரல, யாரோ உங்களுக்கு உதவி செய்யாமல் இல்லை, நீங்களே உங்களுக்கு உதவி செய்யாமல் இருந்துக்கிறீங்க. நீங்களே உங்கள் மனதை வீணாக பயன்படுத்தி உங்கள் மனதை ஓட்டத்தில் ஓட்டி எல்லாத்தையும் பார்த்து வெம்பி வேதனைப்பட்டு நீங்கள் உங்கள் மனநிலைகளை மாற்றி மாற்றி அமைப்பதின் காரணமாக நீங்கள் இந்த வாழ்வில் நன்மைகளையும் தீமைகளையும் அடைவதாக ஒரு கற்பனையில் இருக்கிறீர்கள். இது தயவுசெய்து புரிஞ்சுங்க. உங்களுடைய எண்ணங்களின் வாயிலாக என்னுடைய மனநிலையின் காரணமாக நீங்கள் எதை உணர்கிறீர்களோ அது உங்கள் வாழ்வாக உங்கள் கண் முன்னே வந்தே தீரும். அதை யாராலையுமே மாற்ற முடியாது. நீங்கள் எதெல்லாம் கேட்குறீங்களோ இந்த பிரபஞ்சம் அப்படியே அதை உங்களுக்கு வழங்கிவிடும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. நீங்கள் எதை கேட்குறீங்களோ அதை உங்களுக்கு கொடுத்துரும். ஆனால் நீங்கள் சதா காலமும் ஒவ்வொரு நிமிடமும் ஏதோ ஒன்றை கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறீங்க, ஆனால் அதில் உங்களுக்கு கவனம் இல்லை. நம்ம ஒரு மூச்சிலையும் நம்ம எதையோ ஒன்று கேட்டுன்னு தான் இருக்கோம். எப்படின்னா நம்மளுடைய எண்ணங்கள் வாயிலாக நம்மளுடைய உணர்வுகளின் வாயிலாக நம்ம ஏதோ ஒன்று இந்த பிரபஞ்சத்துக்கு சமிக்கையை அனுப்பிச்சிட்டே இருக்கோம். அந்த சமிக்கை எதுவோ அதை பெற்றுக்கொண்டு அதை உங்கள் வாழ்வாக இங்கு காண்பிக்கிறது. இங்கே நடக்கிற எதுவுமே அதுவாக நடக்கலை, நீங்கள் உருவாக்கியது தான் நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு விஷயமும், உங்கள் கண்ணில் தென்படுற எல்லா விஷயமும் நீங்கள் உருவாக்கியது தான். நீங்கள் ஒரு ஆக்சிடெண்ட் உங்களுக்கு நடக்குது அப்படின்னா அதை நீங்கள் தான் உருவாக்கியிருக்கீங்க. உங்களுக்கு ஏதோ ஒரு நல்ல விஷயம் இந்த உலகத்துலேருந்து கிடைக்குதுன்னா அதையும் நீங்கள் தான் உருவாக்கிங்க. ஆக்சிடெண்ட் நான் உருவாக்கணும்னா இல்லை எதிர்க்க வரவன் என்னை வந்து இடிச்சானா அப்படின்னா எதிர்க்க வரவன் உங்களை வந்து இடிக்கிறதுக்கு நீங்கள் தான் வரவேற்றீர்கள் உங்கள் மனநிலையின் காரணமாக. இதெல்லாம் சொன்னால் இந்த உலகம் ஒத்துக்காதானே எனக்கு தெரியாது. ஆனால் இதுதான் இங்கே நடக்குது. நீங்கள் தான் உங்கள் வாழ்வின் துன்பங்களை வரவேற்று கொண்டிருக்கிறீர்கள். இதை நான் எப்படி சரி செய்யறது? உடனே சரி செய்ய முடியுமானா முடியாது.
ஏன்னா நீங்கள் எதையெல்லாம் இங்கு விரும்பி உங்கள் உணர்வு நிலையில் கடத்தினீர்களோ அதெல்லாம் நடந்துனே தான் இருக்கும். அதை யாராலுமே இந்த கடவுளால் கூட மாற்ற முடியாதுன்றாங்கல்ல. ஏன்னா கடவுள் உங்களுக்கு கொடுத்துட்டார் அந்த வரத்தை. கடவுள் எப்பயுமே இங்கே ஒன்று இருக்குல்ல பெருசாக, அது எப்பயுமே என்ன பண்ணும் என்ன சொல்லும் அப்படின்னா ஆமேன் மட்டும்தான் சொல்லும். நீங்கள் எதை கேட்டாலும் உங்கள் உணர்வு நிலையில் எதை நீங்கள் தள்ளினாலும் அது சொல்வதெல்லாம் ஆகுக மட்டும்தான். அது உங்களுக்கு நீங்கள் எதை கேட்டாலும் அது தரோன்றது தான் உண்மையே. நீங்கள் தவறானதை கேட்டாலும் தந்துடும் அது. நீங்கள் அதனால் துன்பப்படுவீங்க, உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும்லாம் அது தெரியாது. நீங்கள் கேட்பதை அது கொடுத்து விடும். ஆனால் அது வார்த்தையால் கேட்டால் அதுக்கு புரியாது. இப்போ நம்ம நிறைய வார்த்தையால் பேசி கண்ணீர் சிந்தி அழுது இழுது ப்ரேயர் பண்ணுறதுனால தான் எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதில் ஏதோ ஒன்று நிகழும், சிலது நிகழாது. அக்யூரேட்டாக எப்பயுமே நிகழுமானா நிகழாது. நீங்கள் உங்கள் உணர்வு நிலைகளில் எதை வைத்திருக்கிறீர்களோ உங்களுக்கு அது தெரியாது. உங்கள் இருப்பு நிலைக்கு சென்றால் மட்டும்தான் உணர்வு நிலைன்னா என்னென்னே புரியும். இப்போ வரைக்கும் உணர்வுன்னா நீங்கள் ஏதோ ஒரு இமேஜினேஷனில் உணர்வை புரிஞ்சு வச்சுருக்கிறத உணர்வுன்னு நினச்சின்னு இருப்பீங்க. நீங்கள் உங்களை ஆராய்ந்து 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 செல்லும் பொழுது தான் உணர்வு நிலைன்னா என்னென்னே புரியும். நீங்கள் எப்போது எண்ணங்கள்லாம் கடந்த நிலையில் இருக்கிறீர்களோ அப்போ தான் உணர்வு நிலையிலே இருப்பீங்க, உங்கள் இருப்பு நிலையில் இருப்பீங்க. அங்கே செய்ய வேண்டியது தான் பிரார்த்தனை. அப்போது நீங்கள் அதில் எதையெல்லாம் உணர்கிறீர்களோ அது 100% படைக்கப்பட்டே தீரும். இப்போ நான் இதெல்லாம் இவ்வளோலாம் பேசுகிறேன்ல, எனக்கு தெரியும் எதை உணர்ந்தால் எப்படி நடக்கும். கட்டாயமாக நடக்கும். அதாவது அது நடக்காமல் போகவே போகாது. அந்த மாதிரி நிறைய அதிசயங்கள் தினமும் நிகழ்ந்து கொண்டு தான் இருக்கிறது. அது நடக்குமா நடக்காதான்லாம் நம்ம யோசிக்க வேண்டாம். கட்டாயம் 100% நடந்தே தீரும் அது. ஆனால் அதுக்கு எந்த கால அவகாசம் எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்றதெல்லாம் நம்மளால் இது பண்ண முடியாது. நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் மனதை தூய்மையாகவும் பேணி பாதுகாத்து கொள்கிறீர்களோ அந்த அளவுக்கு அது சீக்கிரமாக நடக்கிறதுக்கான வாய்ப்பை அது கிரியேட் பண்ணிடும். தூய்மையாக வச்சுக்கிறதுனா ஒன்றும் கிடையாது, சும்மா இருக்கிறது அவ்வளோதான். எதை பற்றியும் யோசனைக்கு போகாமல் இருக்கிறது, எதை பற்றியும் யோசிக்காமல் இருக்கிறது தான் தூய்மையாக இருக்கிறது. யோசிச்சு 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 எல்லாத்தையும் தீர்ப்பு எழுதி உங்களோட அறிவில் போகாமல் இருக்கிறது தான் தூய்மையாக இருக்குது. மன தூய்மைனா ஏதோ தொடர்த்து வச்சு பெருக்கிறது இல்லை. உங்கள் அறிவின் பக்கம் செல்லாமல் விரும்பினா நடக்கும்ன்றது நம்மளால் பெருசாக எல்லாராலையும் ஒத்துக்க முடியாது. விரும்பினா நடக்கும் அப்படின்றதே ஒத்துக்க முடியாது. அந்த இடத்துக்கு வரணுன்னாலே உங்கள் மனதை நீங்கள் சீர்படுத்தாமல் வரவே முடியாது. இந்த இடத்துக்கு வந்தால் தான் அடுத்த ஸ்டெப், அடுத்த நிலை தான் நீங்கள் தேடிட்டுருக்க ஞானமே. ஏதோ ஒன்று தேடிட்டுருக்கோம்ல, நம்ம தேடிட்டு இருக்கிறது தான் தேடினே இருக்குது. நீங்கள் ஏதோ ஒன்று கண்டுபிடிக்கணும்ல, நீங்கள் எதை கண்டுபிடிக்கணுமோ அதுதான் ஏதோ ஒன்று கண்டுபிடிக்கணும்னு நகர்ந்துக்கிட்டே இருக்குது. உங்களை தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஆனால் நீங்கள் உங்களே தேடின்னு இருக்கீங்க. அது அப்போ எப்படி கண்டுபிடிக்க முடியும்? நீங்கள் சும்மா உட்காந்திங்கன்னா எதை கண்டுபிடிக்கணுமோ அதை கண்டுபிடிச்சிருவீங்க. சொல்றது புரியுதுங்களா? இப்போ நீங்கள் ஒரு ஐடென்சி கண்ணாமூச்சி விளையாடுறீங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் மட்டும்தான் விளையாடுறீங்க. அதில் இந்த ஆன்மீகம் எப்படி விளையாடப்படுதுன்னா, நீங்கள் கண்ணாமூச்சி விளையாடுறீங்க, ஆனால் உங்களை தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களையே வெளியில் தேடி நிற்கீங்க. எங்கே இருப்பார், ஒரு கதவு பின்னாடி ஒழிஞ்சிருப்பாரா, அங்கே இருப்பாரா, இந்த கோயிலில் இருப்பாரா, இந்த ஆசிரமத்தில் இருப்பாரா, இல்லை சமாதியில் ஜீவ சமாதியில் இருப்பாரான்னு உங்களையே நீங்கள் வெளியில் போய் அங்கங்கே எங்கெங்கேயோ தேடின்னு இருக்கீங்க. இந்த ஞானி ஆசிரமத்தில் இருப்பாரா, அந்த ஞானி ஆசிரமத்தில் இருப்பாரான்னு. நீங்கள் உங்களை தானே தேடுறீங்க. நீங்கள் உங்களுக்குள்ளே தான் தேட முடியும். அதுக்கு நீங்கள் எங்கேயும் வெளியில் போய் உங்களையே நீங்கள் எப்படி தேடிக்க முடியும்? தேடுவது தான் நீங்கள் எதை அடையணுமோ அது. ஏதோ ஒன்று தேடுதலை எதையோ அதுதான் நீங்கள், அதை தான் நீங்கள் தேடிக்கணும். அதுக்கு நீங்கள் உள்ளே பயணிக்கணுமே தவிர வெளியில் பயணித்து ஒரு பிரயோஜனமும் கிடையாது. வெளியில் பயணித்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவலுக்கு வரலாம் அப்படி இப்படின்னு நினைக்கலாம். அதெல்லாம் ஒரு இமேஜினேஷன் தான், கற்பனை தான், ஒரு ஸ்பெக்குலேஷன் தான். அதெல்லாம் அது ஒரு விதமான ஏமாற்றம் தான். இப்போ ஏமாந்த மாதிரி தெரியாது. ஒரு 4-5 வருஷம் கழிச்சு ஏமாந்துட்டோன்னு தெரியும். ஏன்னா உங்களுக்கு எதுவுமே கிடைக்க போகிறது இல்லை. புரியுதுங்களா? அதனால் உங்களோட மன தூய்மை என்பது உங்கள் அறிவின் பக்கமும் உங்களுக்கு தெரிந்த இந்த வாழ்க்கையில் நீங்கள் என்னென்னலாம் அனுபவம் பெற்றீங்களோ அந்த அனுபவத்தின் வாயிலாக உங்கள் வாழ்க்கையை இயக்குறீங்கல்ல, அது எல்லாத்தையும் நீங்கள் விட்டீங்கன்னா மன தூய்மை அடைந்தவராக மாறுவீங்க. அப்போ தான் உங்களுக்கு பிரபஞ்சம் இப்படிலாம் இயங்குதுன்னு கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சிக்க முடியும். பிரபஞ்சமோ ஏதோ ஒன்று, நீங்கள் எந்த பேர் வேணாலும் அதுக்கு வச்சுக்கோங்க, அது அப்படி தான் இயங்கும். நீங்கள் நிறைய கற்றுக்கிட்ட ஆன்மீக சொற்பொழிவிலேருந்து கற்றுக்கிட்ட விஷயங்களோ
இல்லை நிறைய புத்தகங்களை படிச்சுட்டு, இல்லை நிறைய ஞானிகள் எழுதின எதையோ படிச்சுட்டு அதெல்லாம் ஞாபகம் வச்சுன்னு அதை பற்றி பேசுறதுனாலலாம் இங்கே எந்த பயனும் உங்களுக்கு வரப்போகிறதும் கிடையாது. நீங்கள் எந்த புத்தகத்தையோ எவ்வளோ உயர்ந்த புத்தகத்தை மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சிக்கின்னு அதை பற்றி பேசிட்டு நீங்கள் என்ன பண்ணாலும் உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் எந்த நன்மையும் தராது. நீங்கள் மன தூய்மை அடைந்தவரா இல்லையான்னு மட்டும்தான் அது பார்க்கும். புரியுதுங்களா? உங்ககிட்ட மன தூய்மை இருக்குதா இல்லையான்னு தான் பார்க்குமே தவிர, எனக்கு தேவாரம் தெரியும், திருவாசகம் தெரியும், அது தெரியும், இது தெரியும், பைபிள் தெரியும், குரான் தெரியும், எல்லாம் தெரியும். நீ எப்படி இருக்குன்றது தான் முக்கியம். நீ என்னவாக இருக்கிறாய்? தத்துவமசி. நீ எதுவாக ஆக வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதுவாகவே மாறிவிடுவாய். உங்களுடைய நினைப்பு எதுவோ அதுவாக உங்கள் மனம் மாறினே இருக்கும். உங்களுடைய நினைப்பு என்னவா இருக்கிறதோ அந்த மாதிரி உங்கள் மனமும் நீங்களும் மாறிக்கொண்டே இருப்பீர்கள். புரியுதுங்க? நம்ம என்ன நினச்சிட்டோம்னா நம்ம ஏதோ ஒரு சாதாரண படைப்புன்னு நினைக்கிறோம். அப்படி இல்லை. நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த பிரபஞ்சத்திலே உயரிய படைப்பு. உங்களை மாதிரியான ஒரு படைப்பு இந்த பிரபஞ்சத்திலே இனிமேல் நிகழ போகிறது இல்லை. நம்ம தான் உயர்ந்த படைப்பு. ஆனால் இந்த உயர்ந்த படைப்புக்கு நம்ம உயர்ந்த படைப்புன்னே தெரியாது. இந்த உயர்ந்த படைப்புக்கு உயர்ந்த படைப்பினே நம்ம தெரியாது. அதான் இதில் இருக்க பியூட்டியே. எல்லாத்துக்கும் சுபாவத்தின் அடிப்படையில் வாழ்வதற்காக கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இங்கே இருக்கிற விலங்குகள் எல்லாமே ஒரு சுபாவத்தின் அடிப்படையில் வாழும், அவ்வளோதான். அதுக்கு என்ன சாஃப்ட்வேர் பில்ட் பண்ணப்பட்டிருக்கோ அது மட்டும்தான் அதால் பண்ண முடியும். ஆனால் இந்த மனிதன்ற ஒருத்தனுக்கு மட்டும்தான் எல்லாமே பண்ண முடியும். எல்லாவற்றையும் இங்கே ஆளும் திறமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நம்மளுக்கு தான் அது தெரியாது. அது நம்மளுக்கு தெரியணும்னா நீங்கள் உங்களை பற்றி புரிதலுக்கு வரணும். எப்போ பாரு கவனிங்க, உள்ளுக்குள்ளே போங்க, அப்படி இப்படின்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன்ல, அங்கே தான் நீங்கள் இருக்கிறீங்க. நீங்கள் தேடுற ஞானமோ கடவுளோ ஏதோ ஒன்று நீங்கள் தேடின்னு அலைஞ்சின்னு சுற்றின்னு சாட்டிஸ்ஃபை ஆகாமல் இருக்குல்ல ஒரு லைஃப். ஏதோ ஒன்று கண்டுபிடிக்கவே முடியலையே, அப்படியா இப்படியான்னு நம்ம ஏதோ ஒரு விரக்தி நிலைக்கு போகிறோம்ல, அதுக்கான பதில் உள்ளுக்குள்ளே தான் இருக்குது. அதுக்கு உள்ளுக்குள்ளே சென்றவங்களோட அமர்ந்து உட்காந்து பேசி மனதை பண்படுத்தி நீங்கள் உள்ளே போய் உங்களை கொஞ்சமாக பார்த்துட்டிங்கனாலே முடிஞ்சிச்சு. உங்களுக்கு புரியும். உங்களோட இருப்புலேயே நீங்கள் இருப்பீங்க. உள்ளே போய் பார்த்தா நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியதே உங்களை தான் உங்களுக்கு புரியும். ஆனால் நீங்கள் நம்ம எல்லோரும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளுக்கு கிடைத்த அனுபவங்களை தான் நம்ம வாழ்க்கையில் ஏதோ பெருசாக நினச்சிக்கிட்டு இருக்கோம். புரியுதுங்களா? ஆன்மீக அனுபவம், அந்த அனுபவம், இந்த அனுபவம் எல்லாமே உங்களோட கற்பனை குப்பை தான். எல்லாமே உங்களோட இமேஜினேஷன் தான். அதை வச்சுன்னு ஒன்றுமே பண்ண முடியாது. அவர் சித்தர், இவர் சித்தர், நான் அங்கே போனேன், ஒரு சாமியார் உட்காந்துருந்தார், அவர் ஒரு ருத்ராட்சம் கொடுத்தாரு, அதை நான் இது பண்ணேன், இந்த மாதிரி பேய் கதைகள் நிறைய இருக்குது. அதெல்லாம் உங்களோட கற்பனை. நீங்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியாத வரைக்கும் நீங்கள் சொல்கிற எல்லாமே, பக்தி பழமாக பேசுகிற எல்லாமே ஒரு விதமான கற்பனை தான். 10 வருஷம் கழிச்சு நீங்கள் ஏமாந்தது உங்களுக்கு தெரியும். ஏன்னா 10 வருஷமாக நீங்கள் ஏதோ ஒன்று சுற்றினே இருப்பீங்க. அது உங்களுக்கு எதுவுமே தராதுன்றதே 10 வருஷம் கழிச்சு தான் தெரியும். மரம் நட்ட ஒன்று அதோட கனி உங்களுக்கு கிடைக்க போகிறது இல்லை. 10 வருஷம் கழிச்சு அது ஏதோ கனி தரலாம், தராமல் போகலாம். அப்போ தராமல் போகும்போது தான் இது மரம் வச்சதே வேஸ்ட்டுன்னு உங்களுக்கு புரியும். நீங்கள் உங்களை தேடுங்க, அது உங்களுக்குள்ளே தேடுங்க. அதுக்கு உங்களை கவனிங்க, உங்களை கவனித்து பாருங்கள். அப்போ தான் துன்பத்தை நீக்க முடியும். இன்பம்னா என்னன்னு புரியும். நீங்கள் இன்பம் துன்பம் ரெண்டுத்தையும் நீக்கி தான் ஆகணும். நம்மளுக்கு இன்பம் பிடிக்கிறதுனால எல்லோரும் அந்த சைடில் சாயறதுக்கு விரும்புகிறோம். ஆனால் இன்பம் துன்பத்தோட டேஞ்சர். நம்ம எல்லோரும் என்ன நினைக்கிறோம்னா, இன்பமாக நல்லா இருந்தால் நல்லதுன்னு நினைக்கிறோம்ல, அது துன்பத்தோட டேஞ்சர். துன்பம் கூட உங்கள் வாழ்வை உயர்த்துவதற்கு, உங்களோட மனநிலையை சரி பண்ணுவதற்காக தான் வருது. ஆனால் இன்பம் ரொம்ப மோசமானது. அது ஒரு போதை. அதில் செயல்படவே முடியாது. அங்கே போய் நம்ம நின்றுவோம். நின்று அதை அனுபவிக்க பழகிடுவோம். அதை தக்க வைக்க பழகுவோம். அதை கடந்து போகிறதுக்கு நம்மளால் முடியாது. அதை நம்ம வாழ்க்கையில் அப்படியே வச்சுக்கணும்னு நினைப்போம். புரியுதுங்களா? அதனால் கவனிங்க. அதை தாண்டி நீங்கள் எந்த அபியாசங்களை செய்தாலும் நீங்கள் உங்களையே ஏமாற்றி கொண்டிருக்கிறீர்கள்னு அர்த்தம். ஜஸ்ட் அப்சர்வ் யூ. உங்களை சுற்றி இருக்கிறத பாருங்கள். எல்லாத்தையும் பாருங்கள். கருத்துக்களை எழுதாதீர்கள். நீங்கள் எழுதும் கருத்துக்கள் தான் உங்கள் வாழ்வை துன்பமாகவும் 2 துண்டாகவும் மாற்றுது. திடீர்னு நம்ம வாழ்க்கையெல்லாம் ரொம்ப சிரமத்துக்கு உள்ளாக்கப்படுது இல்லை?
நம்ம நல்லா தானடா இருக்கோம், ஏன்டா திடீர்னு இப்படி ஆச்சுன்னு நம்மளுக்கு தெரியாது. நீங்கள் மற்றவர்களை பற்றி எழுதிய குப்பைகளும், மற்றவர்களை பற்றி எழுதிய தீர்ப்பு குப்பைகளும் தான். நீங்க எதெல்லாம் உணர்ந்தீங்களோ அதெல்லாம் ஒரு 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 காலகட்டம் வரைக்கும் உங்களுக்கு பொறுமையா தான் இருக்கும் அது. ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் நீங்கள் என்ன மனநிலையில் எல்லாம் இருந்தீர்களோ, அதற்கான கூலியை நீங்கள் பெற்றே தீர வேண்டும். அதை யாராலயும் தடுத்து நிறுத்தவே முடியாது. நீங்க பரிகாரம் செய்றதெல்லாம் ஒரு ஈகோவுக்கு தான். சும்மா ஒரு விதமான மன சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான். மனம் ஒரு மாரி அரிச்சுனே இருக்கும். சரி இந்த கோயிலுக்கு போயிட்டு வா, அந்த கோயிலுக்கு போயிட்டு வாலாம் சொல்றாங்கல்ல. அதெல்லாம் ஒரு விதமா அந்த மன அரிப்ப கொஞ்சமாச்சும் சரி செய்யறதுக்கு தான். சரி போயிட்டு வந்தா சரியாயிடும் அப்படின்னு உங்ககிட்ட சொல்றாங்க. ஆனா சரியாச்சான்னு கேட்டா, போயிட்டு வந்தவங்க தான் சொல்லணும். அதனால இதெல்லாம் கொஞ்சம் லேசா புரிஞ்சுங்க. உங்கள தாண்டி கண்டுபிடிக்க வேண்டியதுன்னு ஒண்ணுமே இல்ல. நீங்க பெருசா எதுவும் ஆன்மீகத்துக்கும் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. புரியுதுங்களா? சாதாரணமா உங்க வாழ்வ வாழ்றது தான் சரியான ஆன்மீகமா இருக்கும். சாதாரணமா உங்க வாழ்க்கைய நீங்க வாழ்றது தான் சரியான ஆன்மீகம். சாதாரணமா உங்க வேலைய செய்றது தான் சரியான ஆன்மீகம். அதையே உங்களால செய்ய முடியல, பெருசா இருக்காரு, கடவுள் அங்க இருக்காரு, இங்க இருக்காரு, இப்படி அப்படின்னு எதையோ பேசிக்கிட்டு, ஏதோ சித்தர் சொல்றாரு, அவர் சொல்றாரு, ஸ்பெகுலேட் பண்ணிக்கிட்டு, அதெல்லாம் தேவையில்ல. அதெல்லாம் உங்களயே நீங்க ஏமாத்திக்கிற மாரி, நீங்க ஒரு போதை ஊசி போட்டுக்கிற மாரி தான் அது. ஏதோ ஒரு போதையில அப்படியே சுத்தின்னு உங்களுக்கு புடிச்ச சாமியெல்லாம் விரும்பி அப்படியே கும்பிட்டுன்னு அப்படியே சுத்தின்னு இருக்கலாம் ஜாலியா. ஆனா அதனால நன்மை எதனா இருக்குமான்னா, எந்த நன்மையும் இருக்க போறதில்ல. நீங்க யாருன்னு முதல்ல கண்டுபிடிங்க. நீங்க அதுக்கப்புறம் மத்தவங்களுக்கு சாயம் அடிக்கலாம், சாயம் பூசலாம். அதுவரைக்கும் நீங்க உங்கள பத்தி உங்களுக்கு தெரியலனாலே நீங்க சும்மா தான் இருக்கணும். வாயெல்லாம் திறக்கக்கூடாது. நீங்க பேசுறது எல்லாமே மத்தவங்ககிட்டருந்து கடன் வாங்கிய கருத்து தான். உங்களுக்கு என்ன தெரியும்னா, ஒண்ணுமே தெரியாது எத பத்தியும். உங்களுக்கு உங்கள பத்தி தெரிஞ்சா மட்டும் தான் நீங்க பேசவே முடியும். அதுவரைக்கும் நீங்க பேசுவதெல்லாம் கடன் வாங்கிய அறிவு மட்டும் தான். அதனால எந்த யூஸும் கிடையாது. அதனால இதெல்லாம் கொஞ்சமா டைம் கிடைக்கும்போது, உங்களையே நீங்க கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்க. இத தாண்டி நீங்க எங்க போனாலும், எந்த சந்துக்குள்ள பூந்து எழுந்து வந்தாலும் உங்களுக்கு மோட்சம்லாம் கிடைக்க போறதில்ல. புரியுதுங்களா? முக்தியும் கிடைக்க போறதில்ல. அதெல்லாம் உங்களுக்கு தேவையும் இல்ல. மோட்சம், முக்திலாம் உங்களுக்கு தேவையும் இல்ல. உங்களுக்கான விடுதலை உங்ககிட்ட இருந்து மட்டும் தான். இதுல நெறைய கான்செப்ட் அது இதுன்னு போட்டு உங்கள பயமுறுத்துறதுக்காக நெறைய இருக்கு. கர்மா அது இது இதுன்னு. உங்கள் எண்ணங்கள் தான் கர்மா அவ்வளோதான். அத விட்டு நீங்கிட்டீங்கன்னா எல்லாமே முடிஞ்சிச்சு. நீங்கள் விடுதலை பெற்ற மனிதர். உங்கள் எண்ணங்களிலிருந்து விடுதலை பெறுவது தான் முக்தி. எண்ணங்களிலிருந்து விடுதலைனா எண்ணமே இல்லாம இருக்கிறது இல்ல. எண்ணங்களை சரியாக பயன்படுத்துதல். உங்களோட ஃபங்ஷன்ஸ நீங்க புரிஞ்சுக்கிறது. எண்ணத்த விட்டு விலகிட்டு அப்படியே கல்லு மாரி இருக்கிறது இல்ல. நீங்க அதுக்காகவும் படைக்கப்படல. இப்ப நித்யானந்தா வந்து வேலைக்கு போறது ஒரு தரித்திரமான செயலு. வேலைக்கு போறது ஒரு பாவம். அந்த நாய் உருப்படாது அப்படிலாம் பேசுறாரு. ஆக்சுவலி ஆன்மீகன்றது அது கிடையாது. அவர் ஒரு ஸ்பெகுலேட்டர் அவ்வளோதான். அவர் மனிதர்களை கவர்வதற்காக பேசிக் கொண்டிருக்கிறார். அவருக்கு எல்லாமே தெரியும். அதனால தான் அப்படி பேசுறாரு. என்னாலயே அப்படிலாம் பேசி மனிதர்கள ஸ்பெகுலேட் பண்ணி, சில நம்பிக்கைகளை குடுத்து, அந்த நம்பிக்கைகளை அவர்கள் மீது விலங்கா மாட்டி, அதன் அடிப்படையில இயங்க வைக்க முடியும். இப்ப யாரும் வேலைக்கு போகக்கூடாது தரித்திரம்னா, நீங்க சரி வேலைக்கு போகாம நின்னு பாருங்க. அடுத்தது என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரியாது. தன்னை அறிந்தவர்கள், தன்னை பற்றி தெரிந்தவர்கள், தன்னுணர்வில் இருப்பவர்கள், விழிப்புணர்வில் இருப்பவர்கள் வேலைக்கு போகாம இருக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு படைக்க தெரியும். படைக்க முடியும். அது வந்து வெறும் வெறும் சிலருக்கு தான். அதாவது அவங்க கூட இந்த உலகத்துக்கு பங்காற்றணும். இந்த தன்னுணர்வோட பங்காற்றணும். தன்னிலை அறிந்து இந்த உலகத்துக்கு பங்காற்றணுமே தவிர, நான் வேலைக்கு போறது எல்லாரும் இப்ப வேலைக்கு போகாம என்ன பண்ணுவீங்க? இப்ப எல்லாரும் இந்த உலகம் நகர்வதற்காக உங்களோட பங்கு தான் நீங்க ஆற்றுறீங்களே தவிர, வேலைக்கு போறோம்னு நம்ம தான் எழுதி வச்சிருக்கோம் அத. புரியுதுங்களா? வேலைக்கு போறோம்னு நீங்க தான் அதுக்கு ஒரு பேர் குடுத்து வச்சிருக்கீங்க. இந்த உலகம் நகர்ந்தாகணும். நீங்க ஏதோ ஒரு வேலை செய்து தான் ஆகணும். இப்போ வந்து ஒரு தூய்மை பணியாளர் வந்து உங்க வீட்ல இருக்கிற எல்லா குப்பையும் அவர் எடுத்துட்டு போலன்னா, அப்போ அவரு யார் வந்து வேலை செய்வா? நீங்க செய்வீங்களா அந்த வேலைய? வேலைக்கு போறது தரித்திரம் அப்டின்னா, சரி வேலைக்கு போகாம இருந்து பாருங்க எல்லாரும். உங்களுக்கு அடுத்தது என்ன செய்யணும்னே தெரியாது. அவரு சொல்ட்டாரு, வேலைக்கு போறது தரித்திரம். எல்லாரும் வேலைக்கு போய் கஷ்டப்படுறீங்கல்ல. ஆனா வேலைக்கு ஒழுங்கா போக தெரிஞ்சுச்சுன்னா ஒரு பிரச்சனையும் இல்ல. தன்னிலை உணர்ந்து நீங்க வேலை செஞ்சீங்கன்னா ஒரு பிரச்சனையும் இல்ல. வேலை செய்றதே கிருஷ்ணருக்கு அர்ப்பணம்னு சொல்லி செய்தீங்கன்னா,
எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்க வேலையே செய்யல. நீங்க சேவை செய்றீங்கன்னு அர்த்தம். நீங்க வேலைய சேவையா செய்ய கத்துக்குங்க. வேலைக்கு போறதே தரித்திரம். வேலை இல்லன்னா கம்பெனி ஆரம்பிச்சு நெறைய பேருக்கு வேலை குடுக்கணும். என்ன இதெல்லாம் வந்து மக்கள வந்து ஒரு விதமான மயக்கத்தை ஏற்படுத்துறது. அவருக்கு நல்லா பேச தெரியும். அவ்வளோதான். அந்த பேச்ச கேட்டு அவர் பின்னாடி போனீங்கன்னா, எங்க போறதுன்னே உங்களுக்கு வழி தெரியாது. புரியுதா? சும்மா அந்த மாரி பேச்செல்லாம் உங்கள உசுப்பேத்தும். நீங்க வந்து வேலைக்கு போய் கஷ்டப்பட்டுன்னு இருக்கீங்கல்ல, அதெல்லாம் அவங்க பயன்படுத்திக்கிறாங்க. என்கிட்ட ஒருத்தர் பேசுனாங்க. நித்யானந்தா சூப்பரா பேசுறாரு. ஒரு பெண்மணி. நான் கூட அவரு எல்லாத்தையும் விட்டு அவரோட ஆசிரமத்துக்கு போயிடலான்னு இருக்கிறேன். எல்லாரும் நீங்க இருக்கிற நிலைய விட்டு மற்ற ஏதோ ஒரு நிலைக்கு மாறணும்னு நினைக்கிறீங்கல்ல, அந்த நிலை இந்த நிலைய விட கொடூரமா இருக்கும். உங்களுக்கு தெரியாது. இங்க மனிதர்களை எந்த மனிதரையும் நம்புவதற்கான எந்த சாத்தியக்கூறும் இல்ல. இங்க எந்த ஞானியுமே கிடையாது. தயவுசெய்து அத புரிஞ்சுங்க. உங்கள நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க, தன்னிலை உங்களுக்கு புரியுது. உங்களுக்குள்ள போய் உங்களோட இருப்ப நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, புரிஞ்சுட்டு சும்மா இருங்க. நீங்க ஞானியும் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது. இங்க இருக்கிறது ஒண்ணே ஒண்ணு தான் ஞானி. அதுக்கு தான் எல்லாமே தெரியும். அதுதான் உங்களே படைச்சிருக்குது. படைச்சிருக்குது அந்த மாரி உங்கள படைச்சிருக்குது அவ்வளோதான். அது எப்படி இருக்குதோ அந்த மாரி உங்கள படைச்சிருக்குது அவ்வளோதான். அத நீங்க புரிஞ்சுங்க அவ்வளோதான். நான் ஞானி, அது இது, நான் பெரிய பகவானு அதெல்லாம் இங்க கிடையாது. அந்த பகவான்லாம் ஒரே ஒண்ணு தான் இங்க இருக்குது. அந்த ஒண்ணு தான் எப்பயுமே பகவான். நீங்க தனித்து அதுலேருந்து வந்து பகவானா மாற முடியாது. சுவாமிஜியால மாறிக்க முடியாது. புரியுதுங்களா? நித்யானந்தாலாம் ஒரு ஸ்பெகுலேட்டர். மாயை. அவரோட பேச்சுக்கள் எல்லாம் மாயை. நீங்க உங்கள ஆராயாத வரைக்கும், நீங்கள் மற்றவர்களுடைய பேச்சை கேட்டு மயங்கும் வரைக்கும், நீங்கள் ஒரு நாய். அவ்வளோதான். மத்தவங்க சோறு போட்டா சாப்பிட்டுன்னு இருப்போம் அவ்வளோதான். நீங்க எஜமானனா மாற முடியாது. நீங்கள் உங்களுடைய மனதிற்கு ஒரு நாய். மற்றவர்களால் கவரப்பட்ட ஒரு நாய். அவ்வளோதான். புரியுதுங்களா? அதனால வந்து வேலைக்கு போகாத அப்படின்னா, வேலைக்கு போகாம இருந்து பார்க்க முடியுமா உங்களால? ஏதோப்பா வேலைக்கு போகாதன்னு சொல்லிட்டாரு. உடனே சூப்பரா பேசுறாருன்னா, நான் அங்கேயே ஆசிரமத்துக்கு போயிடுறேன்னா, போய் பார்த்துருங்களேன். போய் பாருங்க. இத விட கஷ்டமா இருக்கும் அங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? சேவை செய்ய தான் நெனச்சு வேலை செய்யுங்க. நீங்க வேலைலாம் செய்யல. நீங்க என்ன வேலை செஞ்சுட்டீங்க இதுவரைக்கும் இந்த உலகத்துக்கு? டெய்லி வேலைக்கு போறேன், என்ன வேலை பார்ப்பீங்க நீங்க? ஏதோ வேலை செய்யறதுக்கு காசு குடுத்தா தானே வேலைக்கு போவீங்க. இல்லன்னா வேலைக்கு போயிடுவீங்களா எல்லாரும்? இல்லல்ல. வேலைக்கு போறதுக்கு ஏதோ காசு வேணும் நம்மளுக்கு. காசுக்காக வேலைக்கு போறோம். அவ்வளோதானே. அந்த காச வந்து நீங்கலாம் ஒரு ஸ்கில்ல டெவலப் பண்ணி நீங்க எல்லாம் பண்ணீங்க. நம்மளுக்கு எந்த ஸ்கில்லுமே ஒரு ஸ்கில்ல டெவலப் பண்ணி நீங்க ஒரு தொழில முதலாளியா மாறி சரி எல்லாமே லாஸ் ஆயிடுச்சு. என்ன பண்ணுவீங்க? எக்ஸ்பெரிமெண்ட்டா பண்ணின்னு இருப்பீங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைய முதல்ல கிருஷ்ணருக்கு அர்ப்பணமா, கர்த்தருக்கு அர்ப்பணமா, அல்லாஹ்க்கு அர்ப்பணமா சேவையா செய்ய கத்துக்குங்க. ஏதோ வேலை செய்றதுக்கு காசு இருந்தா தான் வேலைக்கு போறேன்ற மனநிலையே தப்பு. நீங்க சேவை செய்யணும்னு நினச்சிங்க. இந்த உலக இயக்கத்துக்கு நீங்க ஏதோ ஒரு வேலைக்கு போறீங்க, ஏதோ ஒரு ஒர்க் ஷாப்ல வேலைக்கு போறீங்கன்னா, ஏதோ ஒண்ணு செய்றீங்க அப்படின்னா, அந்த சக்கரத்த செய்யறதுனால ஏதோ ஒரு வண்டி ஓடப்போகுது. அதுக்கு உங்க அறிவ பயன்படுத்துறீங்க. அதுக்கு இந்த உலகத்த நகர்த்துவதற்கு ஏதோ உங்களுக்கு கூலி வருதுன்னு அப்படின்னு இருங்க. நான் வேலைக்கு போறேன்லாம் சொல்லாதீங்க. உங்களுக்கு எந்த வேலையும் தெரியாது. அது உயிரோட வச்சுன்னு இருக்கிறதுனால தான் ஏதோ ஒரு வேலை செஞ்சுன்னு இருக்கிறீங்க. உலகத்திற்கான பங்கு அது. உலகத்திற்கான சேவை ஆற்றுறீங்க நீங்க. வேணா நீங்க ஒரு முதலாளி ஆவுங்க, நெறைய பேருக்கு வேலை குடுங்க. அதெல்லாம் செய்யலாம். அதுக்காக இந்த உலக நகர்தலுக்கு நான் வந்து வேலைக்கு போறேன், ரொம்ப கஷ்டப்படுறேன், நான் ரொம்ப சிரமம் அப்படிலாம் கிடையாது. அதனால நீங்க வேலைக்கு போங்க. உங்கள புரிஞ்சுக்கினீங்கன்னா, நீங்க செய்றது வேலை இல்லன்னே உங்களுக்கு தெரியும். நீங்க செய்றது ஒரு விதமான சேவை. அதுக்கு கொஞ்சமா பணம் தரப்படுது. அந்த பணத்த இந்த உலகத்திலே விட்டுட்டு, இந்த உலக தேவைகளை பயன்படுத்திக்கிட்டு, உங்களுக்கான கூலி எல்லாமே உங்க மனநிலைக்கு தானே தவிர, நீங்க செய்ற வேலைக்கு இல்ல. புரியுதுங்களா? அவரும் ஒரு ஹிப்னாசிஸ் ஸ்டேட்ல இருக்காரு. தேவாரம் படிங்க, அத படிங்கன்னா, சரி தேவாரம் படிச்சுட்டேன், எல்லாம் படிச்சுட்டேன். என்ன பண்றது? அடுத்தது என்ன பண்றது? என்ன பண்ண முடியும்? சும்மா தான் உட்காந்துன்னு இருக்கணும். அவருக்கு எதெல்லாம் நடந்துச்சோ, அத மத்தவங்களுக்கும் நடத்த வைக்கணுன்றது சரியான விஷயம் கிடையாது. புரியுதுங்களா? எனக்கு எதெல்லாம் நடந்துச்சோ நான் உங்ககிட்ட சொல்லுவேன். நீங்க வேணா எடுத்துக்காம போலாம். அதுக்காக அதெல்லாம் பண்ணுங்க, இதெல்லாம் படிங்க, இத கொஞ்சமாச்சும் படிச்சீங்க. அப்ப அத தாண்டி நெறைய நூல்கள் இருக்குது. அப்ப அதையெல்லாம் யார் படிக்கிறது? இந்த உலகத்த சுத்தமா வச்சுக்கிறது யாரெல்லாம் பண்றது? எவ்வளோ வேலை இருக்கு இந்த உலக நகர்தலுக்காக.
அதெல்லாம் யார் செய்கிறது? ஏதோ ஒன்று கட்சிது, இதை பற்றி பேசினா நல்லாயிருக்கும் அப்படின்னு பேசி நிறைய மக்களை கவர்றதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நீங்கள் கவர்ந்தா கூட எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் உங்களுக்கு என்ன செய்யணுன்னே தெரியாது. வேலையை விட்டு என்ன செய்ய போகிறீங்கன்னு தெரியாது உங்களுக்கு. தன்னிலை உணர்ந்தவங்க வேலைக்கெல்லாம் போக வேண்டாம். அவங்களுக்கு படைக்க தெரியும், படைப்பாங்க. அவங்கள நோக்கி எல்லாத்தையும் இழுக்க தெரியும். அதுவும் அவங்களுக்கு பெரிய விஷயம் கிடையாது. அதையும் விட்டுட்டு சும்மா தான் உட்காந்துருப்பாங்க. உங்களையும் உங்களுக்கு தெரியாதவங்க எல்லாரும் வேலைக்கு தான் போகணும். மனதை பற்றி அறியாத நபர்கள் வேலைக்கு தான் போகணும். புரியுதுங்களா? உங்களை தெரிஞ்சிங்கன்னா நீங்கள் வேலைக்கு போக வேணாம். உயர்ந்த நிலைக்கு போயிட்டீங்கன்னா எல்லாமே உங்களை நோக்கி வரும். நீங்கள் எதை நோக்கியும் போக வேண்டாம். ஆனால் நம்ம எந்த நிலையில் இருக்கிறோம்னு முதல்ல பார்த்துக்கணும். எல்லாரோட கருத்து எல்லாருக்குமானதானா கிடையாது. நம்ம என்ன நிலைமையில் இருக்கோமோ, நம்ம மனநிலை எதுவாக இருக்குதோ அதுலேருந்து எழுந்து வாங்க. புரியுதுங்களா? அதனால் நம்மளுக்கு தோதவான நீங்கள் இந்த படம்லாம் பார்த்தீங்கன்னா, பாகுபலி, அப்புறம் கேஜிஎஃப்பு, அப்புறம் இப்போ ஒரு படம் வந்துச்சுல்ல, அது பேர் என்ன, காந்தாரா. இந்த கதைகள் எல்லாமே ஒரே கதை தான். ஒருத்தர் இருப்பார், சாதாரண ஆள். அவர் பெரிய ஆளாக மாறுவார். அதுக்கு 100 பேர் 1000 பேர் அடிப்பார். சாதாரணமாக அழுக்காக இருப்பார், அவர் நல்லா மாறுவார். இந்த கதை எடுத்தாலே அந்த கதை ஹிட் ஆகிடும். நீங்கள் வேணால் பாருங்கள், எல்லாமே சேம் ஸ்டோரி. ஆனால் வித்தியாசமான காலநிலையில் வித்தியாசமான செட்டப்பில் அந்த படங்கள்லாம் எடுக்கப்பட்டிருக்கும். ஆனால் ஸ்டோரி ஒன்று தான். ஒருத்தர் இருப்பார், ஒரு பயங்கர சக்தி இருக்கும், எல்லாரையும் போட்டு அடிப்பார், அவர் மேலே வந்துடுவார். அதே மாதிரி தான் மக்கள் எல்லாரும் தத்தளிச்சுன்னு இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு புரிய மாட்டுது. அவங்களோட மனமே அவங்களுக்கு புரியல. அவங்க எதுக்காக இதெல்லாம் பண்ணுறோன்னே அவங்களுக்கு தெரியல. அப்போ யாருன்னா ஒருத்தர் இந்த மாதிரி வார்த்தைகளை பேசும்பொழுது எல்லோரும் அவரை நோக்கி கவரப்படுவார்கள். ஆனால் அந்த ஏதோ ஒருத்தர் பேசினார்ல, அவரால் எதுவுமே யாருக்குமே பண்ண முடியாதுன்றது தான் உண்மை. புரியுதுங்களா? நீங்கள் நிம்மதியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக எங்கேயும் போகலாம் வேணாம். நீங்கள் நிம்மதியாக இருக்கிறதுக்கு உங்களுக்குள்ளே தான் பயணிக்கணும். ஆசிரமத்துக்கு போயிட்டு அங்கேயே உக்காண்டா நிம்மதியாக இருக்கணும்லாம் கிடையாது. அங்கே போய் உங்களை 2 துண்டாக மாற்றிடுவாங்க. நீங்கள் அடிமையாயிடுவீங்க. நீங்கள் சுதந்திரமாக மாறுங்க. அதுக்கு உங்கள் மனநிலையை நீங்கள் புரிஞ்சுங்க, மனதை புரிஞ்சுங்க. நீங்கள் இன்னும் 1000 வருஷம் கழிச்சு கேட்டாலும் எவனோ ஒருத்தன் இந்த மாதிரி தான் பேசினே இருப்பான். உங்கள் மனதை புரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு எவனோ ஒருத்தன் இதை கட்டாயமாக பேசினே இருப்பான். உங்களுக்கு எதுக்கு ரிப்பீட்டடாக வாரம் வாரம் இதையே உங்கள் காதில் ஓதின்னு இருக்கேன் அப்படின்னா, இதை நீங்கள் செய்தே ஆகணும். இது மஸ்ட் டூ. இல்லைன்னா உங்கள் மேலே யாருன்னா விளையாடின்னு இருப்பாங்க. புரியுதுங்களா? இந்த ஒன்றுமே பேசவே முடியாத ஒரு கூட்டத்துக்கு யாருன்னா ஒருத்தன் குரல் எழுப்புனா தலைவனாக மாறிடுறாங்கல்ல, அந்த மாதிரி தான் இந்த ஆன்மீகவாதிகளும். சும்மா அவங்கெல்லாம் ஒரு விதமான பாசிங் க்ளவுட்ஸ் மாதிரி. அவங்களால எந்த பயனும் எந்த பிரயோஜனமும் இங்கே கிடையவே கிடையாது. உங்களால் மட்டும்தான் இங்கே உங்களுக்கு பிரயோஜனமாக எதனா செய்துக்க முடியும். நீங்கள் தான் உங்களுக்கான தலைவனாக இருக்கணும், மற்ற மனிதர்கள் இல்லை. அதை புரிஞ்சுங்க. அவங்களாம் மனிதர்கள் தான், ஞானிகள் நீங்கள் யாருமே கிடையாது. ஞானின்னு ஒன்றே ஒன்று தான் இருக்குது. அது எல்லாத்தையும் இங்கே படைச்சதில்லை, அது மட்டும்தான். எந்த மனிதரும் வணங்குவதற்கு தகுதியானவர் அல்ல. உங்களுக்கு வழிகாட்டுறவரை நீங்கள் லைட்டாக வணங்கிக்கலாம், அவருக்கு பணியலாம். ஆனால் நீங்கள் பணிய வேண்டியது கடவுளுக்கு மட்டும்தான். ஆனால் அவருக்கு பணிஞ்சால் மட்டும்தான் அவர் கடவுளுக்கான பாதையை காமிப்பார். அந்த ஒரு நபருக்கு தாண்டி இங்கே பணியறதுக்கோ வணங்குவதற்கோ யாருமே கிடையாது, இறைவனை தவிர. இதை புரிஞ்சுங்க. அவர் ஞானியா, அவர் இது பண்ணுவார், அதை பண்ணுவார். அவர் யாராலையும் யாருக்கும் எந்த உதவியும் செய்ய முடியாது, நீங்கள் உங்களுக்கு உதவி செய்துக்காத வரைக்கும். நீங்கள் உங்களுக்கு செய்கிற உதவியே உங்களை பற்றி கொஞ்சமாச்சு புரிஞ்சிக்கிறது மட்டும்தான். இந்த ஸ்பெக்குலேஷனை, இந்த மாதிரி பேசுகிறதெல்லாம் நம்பாதீங்க. உங்களுக்கு அதெல்லாம் ஒரு விதமான போதையாக இருக்கும். சூப்பராக பேசுகிறாரு, இதுவாக இருக்காரு, நம்ம கூட ரிலேட் ஆகுது, நம்ம இதெல்லாம் புரிஞ்சுக்கிறாரு அப்படின்லாம். அவர் பேச வேண்டியதெல்லாம் வேறு பேசணும். சாதாரண உலக ரீதியாக ஆன்மீகம் பேசக்கூடாது. உலக மக்களை உசுப்பேற்றுற மாதிரியும் அவங்க படுற துன்பத்துக்கு சொல்யூஷன் தர மாதிரியெல்லாம் பேசக்கூடாது. எந்த தலைவராச்சும் ஏதாச்சும் துன்பப்படுற மக்களுக்கு சொல்யூஷன் கொடுத்துருக்காங்களா? இல்லை. துன்பப்படுற மக்களை பற்றி பேசி பேசி அவங்க தலைவராகிடுவாங்க. அதனால் இதிலெல்லாம் ஜாக்கிரதையாக இருங்க. அவங்க புரியுதுங்க, இதிலெல்லாம் ஜாக்கிரதையாக இருங்க. அவங்க என்ன பேசின்னு போட்டோம், ஜாலியாக இருந்தால் கேளுங்க, லைக்ஸ் போடுங்க, சூப்பர்னு போடுங்க. ஆனால் உங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும்.
இல்லைன்னா நீங்கள் மற்ற மனிதர்களால் அடிமைப்படுத்தப்படுவீர்கள். மற்ற மனிதர்களுக்காக நீங்கள் வாழ வேண்டியது வரும். புரியுதுங்களா? இந்த வேலை வேணால் நீங்கள் செய்யாமல் இருக்கலாம். நீங்கள் தலைவனாகவும் நம்பியாகவும் மாறுங்கள். புரியுதுங்களா? நீங்கள் உங்களுக்கு தலைவனாக இருங்க. யார் பேச்சும் நீங்கள் கேட்க வேணாம். நீங்கள் ஒரு இண்டிவிஜுவலாக இருங்க. நீங்கள் ஒரு தனி நபராக இருங்க. நீங்கள் கூட்டப்பட வேண்டாம். எந்த நம்பிக்கையின் அடிப்படையிலும். புரியுதுங்களா? இல்லை, இதெல்லாம் என்னால் ஒத்துக்க முடியாதுன்னா ஒத்துக்கவும் வேண்டாம். நான் எதையும் நீங்கள் ஒற்றுக்கொள்ள வேண்டும் என்றோ இல்லை ஒத்துக்கொள்ளக்கூடாது என்றோ நான் பேசுவதே கிடையாது. நீங்கள் என் கருத்தை ஏற்றுக்கலாம், உதாசனப்படுத்தலாம், என்னை என்ன வேணாலும் நீங்கள் கிரிட்டிக் பண்ணலாம், என்னை நீங்கள் முட்டாள் கூட சொல்லலாம். அதை பற்றி எனக்கு எந்த கவலையும் கிடையாது. நான் யாரோ ஒருவருக்காக இந்த வார்த்தைகள் யாரோ ஒருவருடைய மனதை கிழித்து அவர் நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்துச்சுன்னா நல்லது. அவர் யாருக்கோ ஒருத்தருக்கு இது புரியும் கட்டாயமாக. அவர் இதை பிடிச்சி ஏறி வருவார். என்ன பிடிச்சி இல்லை, எனக்கு என்னெல்லாம் தெரிஞ்சதோ அதை சொல்கிறதுனால அந்த வார்த்தைகள் அவருடைய வாழ்வை கொஞ்சமாச்சு மாற்றும். அதனால் என்னை கிரிட்டிக் பண்ணுறதுனாலையோ என்னை தப்புன்னு சொல்கிறதுனாலையோ எந்த பிரயோஜனமுமே இல்லை. ஏன்னா நான் தப்பு தான் எனக்கே தெரியும். நான் நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துலேருந்து உங்களை இடம்பெயர வைக்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. நான் பேசுகிறது எல்லாமே நான் 360 டிகிரியில் என்னால் பேச முடியும். எதை பேசுனா உங்களுடைய மனநிலை எப்படி மாறும், எப்படி இருந்தால் எப்படி சரியாகும்னு எனக்கு தெரியும். அதனால் என்னால் 360 டிகிரியில் பொய்யை உண்மையாக பேச முடியும், உண்மையை பொய்யாக பேச முடியும், உங்களோட மனநிலையை மாற்ற முடியும். அதுக்காக நல்ல வழியில் உங்களை செலுத்துவதற்காக எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். சில பேர் கமெண்ட்டில் கதறின்னு இருக்காங்க, அதுக்கு சொல்கிறேன். நீங்கள் என்ன கமெண்ட் பண்ணாலும் அது என்னை பாதிக்கவும் போகிறது கிடையாது. அந்த கமெண்ட் நீங்கள் அது உங்களோட விருப்பம் தான், உங்கள் இஷ்டம். அது நான் பேசுகிறது என் இஷ்டம், நீங்கள் கமெண்ட் போடுறது உங்கள் இஷ்டம், நீங்கள் என்னை பற்றி கிரிட்டிக் பண்ணுறது உங்கள் இஷ்டம். அந்த மாதிரி தான் நான் இருப்பேனே தவிர யாருடைய வார்த்தைகளும் எந்த பிரயோஜனமும் இங்கே கிடையவே கிடையாது. சும்மா அதெல்லாம் ஒரு விதமான போதை பொருள் தான். நீங்கள் சூப்பர்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு சந்தோஷம் வருதுல்ல, அது ஒரு போதை. நீங்கள் உங்களை வாழ்க்கையை மாற்றுறதுக்கு முற்படாத வரை நீங்கள் போதையில் அடிமைப்பட்டு கிடக்கும் நபர் தான். நான் உங்கள் எல்லாரையும் ஒரு இண்டிவிஜுவலாகவும் தனி நபராகவும் தனித்தனி தலைவராகவும் மாற சொல்கிறேன். நீங்கள் தலைவருக்காகவும் மீட்பருக்காகவும் காத்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களை யாருமே மீட்டெடுக்க மாட்டாங்க. உங்களை எல்லாரும் அடிமை தான் படுத்துவாங்க. உங்கள் எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை கொடுத்து அடிமை தான் படுத்துவாங்க. இந்த மதங்களும் சமுதாயங்களும் மத புத்தகங்களை நான் தப்பு சொல்லலை, அதில் எழுதிட்டு இருக்க வேதங்களை பற்றி நான் தப்பு சொல்லலை. அதை பயன்படுத்துவர்கள் உங்களை எல்லாரும் ஒரு ஆட்டு மந்தையை போல பயன்படுத்துகிறார்கள். நீங்கள் இருக்கிற மதங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு நன்மையை செய்து தான் நீங்களே உங்களை கேட்டு பாருங்கள். ஒன்றும் செய்யாது. அங்கங்கே உண்டி வச்சுருக்கோம், அவ்வளோதான். உண்டி வச்சுருக்கோம், கோயில் கட்டுறதுக்கு காசு கேட்கும். ஆனால் நீங்களே போய் கோயிலுக்கு போனால் உங்களை ஓரமாக நிற்க சொல்லும். உங்களுக்கு புரியுதுங்களா? நான் அனுபவிச்சதை சொல்கிறேன். உங்கள்கிட்டே காசு கேட்கும் கோயில் கட்டுறதுக்கு, அது ஏதோ சர்ச்சோ ஏதோ ஒன்று. ஆனால் நீங்கள் அந்த சர்ச்சில் போய் ஏதோ உதவி கேட்குறீங்க, இல்லை கோயிலில் போய் ஏதோ உதவி கேட்குறீங்க, எனக்கு இந்த மாதிரி வேணும், இந்த லெட்ரு வேணும், அது வேணும், இது எதுவும் கேட்குறேன், தரமாட்டாங்க. அப்படி அவர் கொஞ்சம் நேரம் கழிச்சு வருவார், வெயிட் பண்ணுங்கள், அங்கே உட்காருங்க, இங்கே உட்காருங்க, சந்தில். ஆனால் கூசாமல் நம்மக்கிட்ட காசு கேட்பாங்க. இப்படி தான் மதங்கள் இருக்குது. நீங்கள் வேணால் கட்டுங்க, கட்டாமல் போங்க. அது எதுக்கு சாதாரண மனிதர்கள்கிட்டேருந்து பணம் வாங்கி கட்டிட்டு அந்த மனிதர்களுக்கு எந்த நன்மையுமே புரியாத எந்த ஆலயங்கள் நம்மளுக்கு எதுக்கு? உங்களுடைய ஆலயம் உங்களுக்குள்ளே தான் இருக்குது. உங்களுடைய உடல் தான் உங்களுடைய ஆலயம். அதுக்குள்ளே ஒன்றா இருக்குது இல்லை, உயிராக ஒன்று இருக்குல்ல, அதுதான் நீங்கள். அதை நீங்கள் தேடினீங்கன்னா கண்டே பிடிக்க முடியாது. சும்மா இருந்தீங்கன்னா நீங்கள் தான் அதுன்னு புரிஞ்சுப்பீங்க. புரியுதுங்களா? அதனால் இந்த மாதிரி ஸ்பெக்குலேட்டர்ஸு நல்லாயிருக்கும், செம்மையாக இருக்கும் கேட்குறதுக்கும். நீங்கள் இப்போ மது அருந்துறீங்க அப்படின்னா நல்லா தானே இருக்குது, போதையாக இருக்குல்ல. போதைப் பொருள் பயன்படுத்தினா எப்படி இருக்கும்? நல்லா தானே இருக்கும். அதுக்கு அடிமை ஆவீங்கள்ல. அந்த மாதிரி தான் இந்த ஆன்மீக குருமார்களும். நான் அந்த நபரை பற்றி எந்த தவறும் சொல்லலை, ஆனால் அந்த கருத்துக்கள்லாம் ரொம்ப டேஞ்சரஸ்ஸு. தண்ணியிலே உணர்ந்து உலகத்துக்கு சேவை செய்யுங்க, அதுதான் உங்களோட வேலை. நீங்கள் இங்கே சும்மா இருந்துட்டு போகிறதுக்கு அவங்கள படைச்சி வச்சுருக்குது. அது உங்களோட தேவை எவ்வளோன்னு அதுக்கு தெரியும். உங்களோட தேவை இந்த உலகத்துக்கு எவ்வளோ நாள் தேவைன்னு தெரியும். நீங்கள் தேவையில்லை அப்படின்னா அது உங்களை முடிச்சு விட்ரும். நீங்கள் இங்கே தேவையே இல்லைன்னா நீங்கள் இங்கே இருக்க முடியாது. அதனால் உங்களால் முடிஞ்ச உதவியை, முடிஞ்சதை மற்றவர்களுக்காக தயவு செய்து செய்யுங்க.
அது வேலையாக நினச்சிக்காதீங்க. புரியுதுங்களா? நான் வேலை செஞ்சுன்னுக்கிறேன், நான் அடிமையாக இருக்கிறேன். முதல்ல நீங்கள் உங்கள் மனதை பற்றி தெரிஞ்சுக்கினாலே நீங்கள் மற்றவங்களுக்கு அடிமை தான். உங்களை பற்றி உங்களுக்கு புரியுதலே இல்லைனாலே நீங்கள் அடிமை தான். நீங்கள் போயெல்லாம் அடிமையெல்லாம் ஆக வேணாம். நான் போய் அடிமை மாதிரி வேலை செஞ்சுன்னு இருக்கேன், காலையில் போகிறேன், சாயந்தரம் வரேன். சரி, யோசிங்க. உங்களுக்குள்ளே போய் சிந்திச்சு பாருங்கள், நான் ஏன் இதெல்லாம் பண்ணணும், நான் எப்படி இருக்கேன். முதல்ல உங்களோட தன்னிலையை உணருங்க. நீங்கள் என்னவா இருக்கிறீங்கன்ற நிலைக்கு முதல்ல வாங்க. அப்புறமா இந்த வேலைலாம் அதுவாகவே அகன்றுடும். உங்களுடைய மனநிலைக்கு தான், உங்கள் மனநிலை தான் இங்கே எஜுகேஷனே. பிரபஞ்சத்துக்கு நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்கலாம் தெரியாது. ஏபிசிடி நல்லா தெரியுமா, நீங்கள் இன்ஜினியராக டாக்டர்லாம் தெரியாது. மனநிலையை அதால் புரிஞ்சிக்க முடியும். ஆனால் உங்கள் மூச்சு காற்றின் வழியாக உங்கள் மனநிலையை நீங்கள் அதற்கு சதா காலமும் சமிக்கையாக கொடுத்து கொண்டே இருக்கிறீர்கள். மனநிலை தான் அதுக்கான எஜுகேஷன், உங்களோட குவாலிஃபிகேஷன். பிரபஞ்சத்துக்கு உங்களோட குவாலிஃபிகேஷன் என்னென்னா உங்களோட மனநிலை. என்னவா இருக்கிறீங்களோ அதை கொடுத்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் வெறுப்பாக இருந்தீங்கன்னா நீங்கள் மீளவே முடியாது அந்த வெறுப்புலேருந்து. அதனால் அதை ஆராய்ந்து பாருங்கள். அதை சரி செய்யறதுக்கு முயன்றீங்கன்னா மீண்டும் மீண்டும் உங்களுக்கு பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும். கவனிக்கணும். நீங்கள் பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும், செயல் செய்ய அல்ல. செயல் தன்னால் நிகழ்வது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடந்துடும். செயல் செஞ்சீங்கன்னா நீங்கள் துன்பத்தை தவிர வேறு எதையும் பெற மாட்டீர்கள். வேதனையாக இருந்தால் வேதனையை பாருங்கள். உங்களுக்குள்ளே ஏதோ ஒன்று ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குல்ல, அது என்னென்னு கொஞ்சமாச்சு கண்ணை மூடி அந்த கஷ்டம் என்னவா எப்படிலாம் இருக்குதுன்னு பாருங்கள். அந்த கஷ்டம் போயிடும். கஷ்டத்தை போக்குறதுக்கு எங்கெங்கேயோ போனீங்கன்னா மேலும் மேலும் துன்பங்களை உங்களுக்கு அதிகப்படுத்தும். உங்களுக்குள்ளேருந்து வெளியில் வராதிங்க, உள்ளே இருங்க. நீங்கள் எங்கேயும் போக வேணாம். எந்த ஆசிரமத்துக்கோ எந்த ஞானியை தேடியோ எந்த ஞானிய புத்தகமோ உங்களுக்கு தேவையில்லை. நீங்கள் போதும் உங்களுக்கு. அதெல்லாம் வேணால் படிச்சுக்குங்க, அவ்வளோதான். நீங்கள் மட்டும்தான் உங்களுக்கு தேவை. உங்களுடைய சுயத்தை பாதுகாப்பது தான் உங்களோட முக்கியமான தேவை. நீங்கள் உங்கள் சுயத்தை ஈஸியாக அடமானம் வச்சுட்டு ஃபோன்லேயும் அதுலேயும் யூடியூப்லேயும் இன்ஸ்டாலேயும் எல்லாத்துக்கும் அடமானம் வச்சுட்டு உங்கள் சுயத்தை அப்படி இப்படி இழக்கிறீங்க. நம்ம பார்க்கறது கேட்குறது அதெல்லாம் நம்ம வாழ்க்கையை மாற்றுதுன்னே நம்மளுக்கு தெரியல. நம்ம ரீல்ஸ் பார்க்குறோம், இப்போ 2 hours ரீல்ஸ் பார்க்குறோன்னு வச்சுங்களேன். நீங்கள் எதெல்லாம் பார்த்து உங்களுக்குள்ளே இறக்குனீங்களோ அதெல்லாம் உங்கள் வாழ்வை செதுக்க ஆரம்பிக்கும். உங்களுக்கு தெரியாது, ஆனால் நம்மளுக்கு நல்லா இருக்குது அது. அதனால் நம்ம சாதாரணமாக செய்துட்டு போயிட்டே இருக்கோம். இதெல்லாம் கொஞ்சமாச்சு சிந்திச்சு பாருங்கள். இப்போ நான் யாரையுமே சாடலை, யாரை பற்றியும் தப்பாலாம் சொல்லலை. உங்களுக்கு சுய ஒளி உங்களுக்கு வேணும்னா தயவுசெய்து உங்களை ஆராய்ச்சி செய்யுங்க. ஆராய்ச்சி செய்ய வேறு எந்த நபரும் உங்களுக்கு தேவையில்லை. நீங்கள் மட்டும்தான் பண்ண முடியும். அண்டத்தில் இருப்பது பிண்டத்திலும் இருக்கிறது அப்படின்னா இதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா அண்டம் என்னவா இருக்குதுன்னு புரிஞ்சுக்கும். இதை நீங்கள் போய் இந்த அண்டத்தை போய் எதுவுமே பண்ண முடியாது. இங்கே வெறும் வெட்ட வெளி மட்டும் தான் இருக்கும். ஆனால் உள்ளே போய் உங்கள் பிண்டத்தில் என்ன இருக்குது, இன்னும் நம்மளுக்குள்ள ஒரு எண்ணம் இருக்குது, இன்னும் நம்மளுக்குள்ள கஷ்டம் இருக்குது, ஒரு மாதிரி கவலையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது, இதெல்லாம் என்னதுன்னு ஆராய ஆரம்பிங்க. ஆராய்ந்து 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 ஆராய்ந்த நபர்களோடு மனதை நிறுத்தியவர்களோடு இருந்து பழகி அவங்ககிட்ட பேசி அவங்க உதவியாக இருந்து இருந்து அவங்க சொல்கிறத கேட்டு நடந்து உங்கள் வாழ்வை கொஞ்சமாச்சும் நகர்த்தி மாற்றினீங்கன்னா உங்களுக்கான பெரிய வாழ்வு காத்து கொண்டிருக்கிறது. அபியாசங்களை செய்வதாலும், கோயில்களுக்கு நடையாய் நடப்பதாலும், புத்தகங்களை மனப்பாடம் செய்வதாலும், நீங்கள் வைத்திருக்கும் கற்பனை கடவுள்களை கழுத்தில் தொங்கவிடுவதாலும், புத்தகங்களை அடுக்கி கையில் வைத்திருப்பதாலும் உங்களுக்கு எதுவுமே கிடைக்காது. லாஸ்ட் வரையும் நீங்கள் ஒரு அடிமையை போல் மற்றவங்க சொல்கிறத கேட்டுட்டு நடந்துட்டு போயின்னு இருக்கலாம். புரியுதுங்களா? அதனால் உங்களுடைய அண்டத்தை உங்களுடைய பிண்டத்தில் கண்டெடுங்கள். பிண்டம்ன்றது 5 பூதங்களால் ஆன இந்த உடம்பு தான். அதுக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்குல்ல, அதான் நீங்கள் கண்டெடுக்க வேண்டியது. அதுதான் நீங்கள். உங்கள் முகமோ இல்லை நீங்கள் கருப்பாக இருக்கீங்க, வெள்ளையாக இருக்கீங்க, நீங்கள் படித்த படிப்போலாம் உங்களோட ஐடென்டிட்டி கிடையாது. உங்களுடைய ஐடென்டிட்டி ஐடியே இல்லாத ஒன்று. அதுக்கு ஐடியே தேவையில்லை. அது எப்பயுமே இருக்கும், இருந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு எந்த பர்பஸும் கிடையாது. அது அப்படியே இருக்கும். அதை நீங்கள் கேள்வியெல்லாம் கேட்டு அதுக்கு பதில் சொல்லி அது இதுதான் அதுதான்லாம் சொல்லி அதை புரிஞ்சுக்கிறதுலாம் முடியாத விஷயம். அது வார்த்தைகளால் புரியப்படுவது அல்ல, அது அப்படியே உணர்றது. தண்ணியோட டேஸ்ட்டை நீங்கள் சொல்ல முடியுமானா முடியாது. தண்ணியோட டேஸ்ட்டை யாராலையுமே சொல்ல முடியாது. அந்த மாதிரி அது சொல்லவே முடியாது. ஆனால் அதை நீங்கள் அனுபவிக்கலாம்.
புரியுதுங்களா? அதனால இதெல்லாம் கொஞ்சமா தயவு செய்து உங்களுக்கு எப்பயாச்சும் நேரம் கிடைக்கும்ல, ட்ரெயின்ல போம்போது, பஸ்ல போம்போது, கார்ல போம்போது, இவன் ஏதோ ஒண்ணு சொல்றானே, அது என்னன்னு தான்னு கொஞ்சம் உள்ள போய் பார்ப்போமே, கொஞ்சமாச்சு கண்ண மூடி, நம்மளுக்குள்ள என்னெல்லாம் இருக்குது, அது அசிங்கமாவும் இருக்கட்டும், நல்லதாவும் இருக்கட்டும், நீங்க தோத்து போறதுக்கு பயப்படவே பயப்படாதீங்க. நீங்கள் கவனிக்கும் பொழுது நெறைய வாட்டி உங்களை மறந்தே விடுவீர்கள். பரவால்ல. நீங்க 1000 வாட்டி கூட தோத்து போங்க. ஆனா இந்த முயற்சியிலேயே இருங்க. இந்த வாழ்வு மிகவும் லேசானது தான். நீங்க நெனைக்கிற மாரி கஷ்டமானதோ, உங்கள கஷ்டப்படுத்துறதுக்கோலாம் கடவுள் இங்க உங்கள அனுப்பவே இல்ல. நீங்கள் இங்கு வாழ்வதற்காக அனுப்பப்பட்டீர்கள். ஆனா வாழ்க்கை என்னன்னே நம்மளுக்கு தெரியாததுனால தான் வாழ்றது என்னன்னே தெரியல. வாழ்றதுன்றதே சும்மா அப்படியே ஜாலியா இருக்கிறது தான். இன்னைக்கு புது நாள்ல உங்களுடைய வாழ்வு உங்கள எங்கெல்லாம் கூட்டி செல்கிறதோ, அது கூட பயணிக்கிறது தான். ஆனா நம்மகிட்ட இருக்க கருத்து, வாழ்க்கைக்கு இதெல்லாம் தான் வாழ்க்கைன்னு கத்துக் கொடுத்ததின் அடிப்படையில் நம்ம இந்த வாழ்க்கைய நகர்த்தி, பயணத்த நம்ம மேற்கொள்றதுனால தான் கண்ணீரும், வேதனையுமா முடியுது. இங்க இங்க இருக்கிற சமுதாய செட்டப் எதுவுமே மனிதனுக்கு உதவாது. இங்க இருக்குல்ல ஒரு செட்டப்பு, அது எதுவுமே உதவாது. எல்லாமே ஒரு விதமான மாயத்தன்மை உடையது தான். அத பயன்படுத்தலாம், அனுபவிக்கலாம், எல்லாமே பண்ணலாம். அந்த மாயத்தன்மை உடையதுன்னா அது வேஸ்ட்டு கிடையாது. நீங்க அது மேல எழுதியிருக்கிற கருத்து தான் மாயத்தன்மை உடையது. புரியுதுங்களா? இங்க எல்லாமே வியப்புக்குள்ளானதும், வியப்பாவும் தான் இருக்குது. நம்மளால பார்த்து சந்தோஷம் தான் பட முடியல. சந்தோஷமான விஷயங்கள கூட நம்மளால பார்த்து சந்தோஷமா இருக்க முடியலன்றது தான் உண்மை. நம்ம ஏதோ ஒரு கற்பனை உலகத்துல சதா காலமும் ஏதோ ஒரு வருத்தத்திலேயே நம்ம வாழ்க்கைய அழுத்தி, 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 அழுத்தி நகர்த்துறோம். லேசா இருங்க. இப்போ நீங்க என்ன வாழ்க்கையில இருக்கிறீங்களோ அப்படியே இருங்க. கவலையே படாதீங்க. ஃபோன் ரீசார்ஜ் பண்றதுக்கு கூட காசு இல்லையா? பரவால்ல. ஜாலியா இருங்க. சாப்பிடறதுக்கு காசு சாப்பாடு இருக்குதுல்ல. கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு சாப்பிடுங்க. பெருசா எதையும் கஷ்டமா இருக்குது, நான் ஏழையா இருக்கிறேன் அதெல்லாம் வேணாம். இப்ப என்ன இருக்கு? கிழிஞ்ச ட்ரெஸ் இருந்தா தச்சு போடுங்க அவ்வளோதான். நல்ல ட்ரெஸ் வேணும்னு கேளுங்க. வந்துரும். வந்தே தீரும். நீங்க சாதாரணமா உங்களோட வாழ்க்கையில நீங்க எல்லாத்தையும் சாதாரணமா மாத்துனீங்கன்னா, அசாதாரணமான நிகழ்வுகள் உங்கள் வாழ்வில் அரங்கேறும். நீங்க எதையுமே உழைச்சு பெறணும்னே இல்ல. இங்க எல்லாமே தர்றதுக்கு ஒண்ணு ரெடியா இருக்கு. நம்ப தான் ரெடியா இல்ல வாங்கிக்கிறதுக்கு. 100% உங்கள் உணர்வு நிலையில் எதை கடத்துகிறீர்களோ, அது நடந்தே தீரும். அதுல எந்த டவுட்டும் வேண்டாம். கொஞ்சம் கால அவகாசம் கொஞ்சம் முன்ன பின்ன ஆகலாம். ஆனா அது நடந்தே தீரும். என்கிட்ட அந்த மாரி நெறைய அத்தாட்சிகள் இருக்கு. அத்தாட்சிகள்லாம் நடந்ததே எக்கச்சக்கமா இருக்கு. நடக்காத மாரி இருக்கும் அந்த விஷயம். ஆனா நீங்கள் விரும்பியதின் காரணமாக எவ்வளோ சிரமமான விஷயம் அது இருந்தாலும் அது நடந்தேறுவதை நீங்கள் கண்டடைவீர்கள். பார்த்தே உங்க கண்ல அது காமிச்சிரும் அது. நடந்துச்சு பாத்தியா அப்படின்னு. நீங்கள் அதன் வழி இப்ப நீங்க உங்கள கண்டுபிடிச்சிட்டீங்க, நீங்க யாருன்னு புரிஞ்சிருச்சுன்னா, நீங்க மற்றவங்களுக்கும் உதவி செய்ய முடியும் அதன் வழியா. நீங்க அவங்களுக்காக எத விரும்பினாலும் அத அவங்க வாழ்க்கையில நிகழ்த்த முடியும். புரியுதுங்களா? ஏன்னா நீங்க உள்ளுக்குள்ள ஒண்ணு இருக்குல்ல, அது என்னதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிருச்சுனாலே போதும். அந்த புரிதலுக்கு நீங்க உங்கள உற்று நோக்குனா போதும். எந்த பாடமோ, யாருமே டைரக்ஷன்ஸ் அதுக்கு குடுக்க முடியாது. நீங்க தான் தப்பு தப்பா கத்துக்க முடியும் உள்ள போயி. அது உள்ள போய் பார்த்தவங்க கூட பேசி, எனக்கு இப்படி இருக்கு, அப்படி இருக்குன்னு டயலாக் பண்ணி, 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 பண்ணி அவங்க கூட போய் சும்மா உட்காந்து அவங்க உங்க மேல பார்வை வச்சுன்னு இருந்தாங்கனாலே, அவங்க உங்களுக்குள்ள டிரான்ஸ்மிஷன் பண்ணிடுவாங்க. எப்படி ப்ளூடூத்ல பார்த்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதோ பாட்டு, அந்த மாரி அவங்க உங்களுக்கு தீட்சை குடுத்துருவாங்க. தீட்சைலாம் வந்து மறைவா நடக்கிறது. புரியுதுங்களா? அதனால இதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். உங்கள நீங்க கண்டுபிடிங்க. உங்க விடுதலைக்கு நீங்களே போராடுங்க. உங்ககிட்டயே, உங்க எண்ணங்கள் கிட்டயே. அத கவனிச்சீங்கன்னா, அது பேர் தான் போராட்டம். எண்ணங்கள நீக்கிறது இல்ல போராட்டம். ஜஸ்ட் அப்சர்வ். என்ன நடக்கிறது என்பதை உங்களுக்குள்ளே காணுங்கள். என்ன நடக்கிறது என்பது வெளிய காணணும்னு அவசியம் இல்ல. எந்த மனிதரும் நம்புவதற்காக தகுதியான ஆள் கிடையாது. அவர் பகவானா இருந்தாலும் சரி, ஞானியா இருந்தாலும் சரி, கோயில் கட்டியே கும்பிட்டாலும் சரி, அவரெல்லாம் சும்மா. அதெல்லாம் கடவுளே பொறந்துட்டாரு. சரி வேணாம் அதெல்லாம் வேணாம் நம்மளுக்கு. கடவுளே பொறந்துக்கிட்டோம். என்ன இப்போ?
நீங்களும் அதே மாதிரி தான் கடவுளே பொறந்துட்டாருன்னு சொல்கிறாங்கல்ல. இப்போ யாரோ ஒருத்தர் இவர் கடவுளே வந்து பொறந்துட்டாரு அப்படின்னா, நீங்களும் அந்த மாதிரி தான் கடவுளே தான் நீங்களாகவும் வந்து பொறந்துருக்கிறீங்க. அதை கண்டுபிடிங்க. நீங்கள் அந்த நிலைமைக்கு மாறிக்கிங்க. சொல்றது புரியுதுங்களா? கடவுளே வந்து மனித உருவில் வந்தார் அப்படின்னா, நீங்களும் அதே தான். அது உங்களுக்கு தெரியாது. அதனால தான் மற்றவனை மனித உருவில் வந்தார், அப்படி வந்தார், எகிரி குச்சி வந்தார், பகவான், அவர் கடவுள் ஏதேதோ சொல்லின்னு இருப்போம். அதெல்லாம் கிடையாது, பொய் அதெல்லாம். நீங்களும் அதே தான். அவரால் வர முடிஞ்சிச்சுன்னா உங்களாலேயும் வர முடியும். அவருக்குள்ளே இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டாரு. அதனால் அவர் அப்படி சொல்கிறாரு. நீங்களும் அதை தெரிஞ்சுங்க. உங்களுக்கு எல்லாமே இங்கே ஃப்ரீ. தெரிஞ்சுக்கலன்னா நீங்கள் வேலைக்கு போகணும். புரியுதுங்களா? தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் சேவை செய்ய ஆரம்பிப்பீங்க. இந்த உலகத்துக்காக நன்மை செய்ய ஆரம்பிப்பீங்க. சேவை செய்கிறதுனா என்னென்னா, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் எதையும் செய்யறது. இப்போ கிளாஸ் வைக்கணும், எல்லாருக்கும் என் ஜிபே கோடு அனுப்பிச்சிட்டு, என்னோடய யூபிஐ ஐடி அனுப்பிச்சிட்டு, எல்லோரும் உங்களால் முடிஞ்ச உதவியை பிச்சை போடுங்க அப்படின்ட்டு இல்லை. நான் உங்களுக்காக இறைவனுக்காக சேவை செய்கிறேன். யாருன்னா பிச்சை போட்டால் உண்டு, பிச்சை போடலனாலும் பரவாயில்ல. அதனால் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. எனக்கு சோறு தருபவன் இறைவன், என்னை வாழ வைப்பவன் என் தந்தை. அவ்வளோதான். நம்ம வந்து மற்ற மனிதர்களை நம்பி வாழ முடியாது. இங்கே ஒன்று எல்லாத்தையும் படிச்சதில்ல, அது எல்லாம் பார்த்துக்கும். அவ்வளோதான். நம்ம சேவை புரிபவராக இருக்கணுமே தவிர, காசு வாங்கிட்டா வேலை செய்பவர், அவ்வளோதான். சேவை செய்யும் போது யாருன்னா பார்த்து 10 ரூபா 20 ரூபா பிச்சை கொடுத்தாங்கன்னா சோத்துக்கு வாங்கி சாப்பிட்டுக்க வேண்டியது தான். கொடுக்கலையா கம்முன்னு இருக்க வேண்டியது தான். என் இறைவனிடம் கையேந்தி வாங்கிக்க வேண்டியது தான். புரியுதுங்களா? அந்த சோறு ரொம்ப நல்ல சோறு. அந்த சோறு இது வரைக்கும் நீங்கள் சாப்பிடாத சோறு. சேவை செய்து வரும் உணவு ரொம்ப நல்ல சோறு. அதில் சுவை அதிகமாக இருக்கும், உண்மையாகவே அதிகமாக இருக்கும். நான் இந்த உலகத்தை சேகரித்து வாழ்ந்த காலங்களில் நான் சாப்பிட்ட உணவுகளில் எந்த சுவையும் இல்லை. நான் பேசிகிட்டு இருக்கேன்ல, இதை செய்யும் பொழுது எனக்கு நிறைய சோறு வருது. அந்த சோறு நான் சாப்பிடாத சுவையெல்லாம் எனக்கு அளிக்கிறது. இந்த பூமியில் எது ஹையஸ்ட் டேஸ்ட்டாக இருக்குமோ அந்த சாப்பாடெல்லாம் இறைவன் எனக்காக அருள்கிறான். அது காசு கொடுத்தெல்லாம் வாங்க முடியாது. அதுவாக வர்றது அன்பால். நீங்கள் எவ்வளோ காசு கொடுத்தாலும் அந்த பொருளெல்லாம் நீங்கள் சாப்பிடவே முடியாது. அது அதுவாக உங்களை நோக்கி வர்றது, உங்களுக்காகவே படைக்கப்படுது. அது ஒரு அற்புதமான உணவு. சேவை புரியும் பொழுது உங்களுக்கு உணவு வழங்கப்படும். அது தேவ உணவு. வேலை செய்யும்பொழுது நீங்கள் வேலை செய்வதற்காக பெற்ற பணத்திலிருந்து சாப்பிட்ணும்ல, அதில் சுவை இருக்காது. வேலை செய்ததின் பலு தான் இருக்கும். காசு காலியாகிட போதும் தான் இருக்குமே தவிர, எல்லாத்தையும் லேசாக்கிட்டு சேவை செய்யுங்க. நீங்கள் செய்கிறதெல்லாம் சேவை தான். உங்கள் வேலையே சேவையாக செய்து பாருங்கள். உங்களுக்கான தேவ உணவு உங்களுக்காகவே படைக்கப்பட்டு வரும். நான் என் வாழ்வில் நடந்ததை தான் சொல்கிறேன். நான் எதுவும் அடிச்சு விடலை. நிறைய பேருக்கு தெரியும், அது சொல்கிறேன். அதனால் நான் சாப்பிட்ட சிறந்த உணவுகள் எல்லாமே நான் எப்பொழுது இறைவனை பற்றி கொண்டேனோ அப்பொழுதுதான் எனக்கு சுவையான உணவுகளே கிடைத்தது. அது வரைக்கும் எதுவுமே கிடையாது. சாப்பிட்டதெல்லாம் குப்பை தான். ஒன்றுமே வேலைக்காகாத ஒன்று தான். அதனால் அந்த சாப்பாடு உங்களுக்கும் கிடைக்கணும்னா நீங்கள் செய்கிற வேலையை சேவையாக செய்யுங்க. வீட்டு வேலை பெருகுறீங்கன்னா சேவையாக செய்யுங்க. நான் பெருகிட்டேன், நீ பெருகலையா, நீ படுத்துட்டுருக்க, அதெல்லாம் இல்லை. இப்போ உங்களால் பெருக்க முடியும்னா பெருக்குங்க. உங்கள் வீட்டு வேலையை உங்களால் செய்ய முடியும்னா செய்யுங்க. சேவையாக செய்யுங்க. சேவைன்றது எந்த எதிர்பார்ப்பும் இன்றி, யார் மேலேயும் எதையும் எழுதாமல் சுமத்தாமல் நீ தான் செய்யணும், நான் தான் செய்யணும்னு இல்லாமல், முதல்ல யார் செய்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த பிரபஞ்சம் கிஃப்ட்டு கொடுத்துரும். குப்பையாக இருக்குது யார் தொடப்பத்தை எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு கிஃப்ட்டு. உங்களுக்கு தெரியவே தெரியாது. உங்களுக்கு நோயே ஒன்று வராது, உங்களுக்கு அமைதி இருக்கும். அவங்களுக்கு கிஃப்ட்டு கொடுத்துரும். குப்பையாக இருக்குது, சரி என் பொண்டாட்டி எழுப்போம் பெருகட்டும், என் பையனை எழுப்போம் அப்படி இல்லை. குப்பையாக இருக்குதுன்னு தெரியுது இல்லை, உடனே தொடப்பத்தை பெருக்குனீங்கன்னா உங்களுக்கு கிஃப்ட்டு. பொறுப்பாக நடந்துக்கிறதுலையும் ஈடுபாடாக நடந்துக்கிறதுலையும் கன்சர்னாக இருக்கிறதுலையும் தான் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கிஃப்ட்டு கொடுத்துருக்கு. புரியுதுங்களா? அந்த பிரபஞ்சம் உங்களுக்கு நிறைய கிஃப்ட் தரும். செய்யுங்க, சேவை செய்யுங்க. வேலைக்கு போனால் காலையில் 9லேருந்து 5 வரைக்கும் இப்படி இல்லை. வேலைக்கு போங்க, உங்களால் யாரெல்லாம் பயன் பெறணுமோ அதை சேவையாக செய்யுங்க. பணம் வரட்டும், அவ்வளோதான். பணம் வந்தால் அதை செலவு செஞ்சுருங்க, அவ்வளோதான். இப்படி இருந்து பாருங்கள், இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு உதவுவதை கண்டு ஆச்சரியப்படுவீர்கள். அதோட கை பெரிய கை. அது எந்த சந்து பொந்துலையாச்சும் கையை விட்டு எடுத்து வந்து உங்களுக்காக தரும்.
நான் சாப்பிடுவதற்காக எங்கெங்கேயோ விளைஞ்ச காய்கறிகள்லாம் வந்து வீட்டுக்குள்ளே வந்துடும். அந்த காய்கறியோட சுவை வந்து இது வரைக்கும் நம்ம சாப்பிட்டதாவே இருக்காது. கடையில் வாங்குற காய்கறி மாதிரியே இருக்காது. அது எங்கேருந்தோ வருது, எனக்காகவே விளைஞ்சு வரும். அந்த மாதிரியான உணவுகள்லாம் எனக்கு கிடைத்திருக்கிறது இறைவன் அருளால். நான் சேவை செய்கிறேன், அவ்வளோதான். நான் வேலை செய்யலை. இது என்னோட வேலையும் கிடையாது. இறைவன் நாடியதால் இதை பேசுகிறேன், அவ்வளோதான். அதனால் இதெல்லாம் கொஞ்சம் லேசாக புரிஞ்சு இந்த வாரத்துக்கு இதெல்லாம் கொஞ்சம் மைண்டில் ஓட்டுங்க. எவ்வளோ பாட்டெல்லாம் ஓட்டுறோம், சினிமாலாம் ஓட்டுறோம், இதையும் கொஞ்சம் ஓட்டி பாருங்கள். பிடிச்சிருந்தா எடுத்துங்க, பிடிக்கல ஒரு முட்டாள்னாலும் விட்டுருங்க. வேறு என்ன பண்ணுறது? அதனால் இறைவனால் சாந்தமும் சமாதானமும் அமைதியும் ஆனந்தமும் உங்களுக்கும் உங்களை சார்ந்தவர்களுக்கும் அதிகரிக்கட்டும். அதனால் இறைவனால் எல்லாம் நன்மையாகட்டும். நல்லது. இறைவன் போதுமானவன். அடுத்த வாரம் வாங்க.